ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இந்த பேசுகிற கிளியராக விளங்குது தானே என்ன? ஓ சார். இப்போ இந்த காலநிலை மாற்றம் காரணமாக சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யறதால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஜாயின்ட் ஆக இல்லை. இருந்தாலும் அவங்களுக்குரிய செஷன் முடிஞ்ச உடனே அவங்களுக்குரிய ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணப்படும். அதே மாதிரி இன்றைக்கு நடக்க இருக்கிற செஷன் வந்துட்டு முதலாவது உங்களோட இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் அதோட சேர்த்து எங்களோட கிளாஸில் ஜாயின்ட் ஆகக்கூடிய சில ரூல்ஸ்கள் இருக்குது, அது சம்மந்தமாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதோட சேர்த்து ஓப்பன் யூனியில் எல்எல்பி செய்யணும் அப்படின்னு சொன்னால் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நார்மலாக எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஓப்பன் யூனியில் எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செய்யணும்னு சொன்னால் லாஜிக் படிச்சிருக்கணும் ஏ லெவலில். அதே மாதிரி 2 CS இருக்கணும், 3 S இருந்தாலும் இங்கிலீஷில் எஸ் இருக்கணும். அப்படியான பல டவுட்ஸுகள் பிள்ளைகளுக்கு மத்தியில் கம்ப்ளீட்டாக இருக்குது. அது சம்பந்தமான டவுட்ஸ்களையும் நீங்கள் நேராக கேட்டுக்கொள்ளலாம். முதலாவது நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விளங்குது தானே என்ன? ஓ சார். தெளிவா? ஓகே. நார்மலாக நீங்கள் ஒரு இப்போ ஓப்பனிங் வெப்சைட்டில் எல்எல்பி டிகிரி சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ou.ac.lk இதுதான் அவங்களோட இந்த வெப்சைட் லிங்க். தெரியாதவங்க இதை ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இவ்வளவுதான். அடுத்தது நீங்கள் இப்போ எல்எல்பி சம்பந்தமான டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொன்னால் ஓப்பன் யூனியில் ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே நார்மலாக இந்த பேஜ் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணி இதுக்குள்ளே வந்து கொள்ளலாம். முதலாவது இப்போ எல்எல்பி சம்பந்தமா யார் யாருக்கு என்னென்ன டவுட்ஸ்கள் இருக்குது, ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம எல்லாத்துக்கும் போறதுக்கு முதல் அந்த டவுட்ஸ்கள் எதுவும் இருந்தால் அதை கிளியர் பண்ணிட்டு போவோமா? யாருக்கும் எதுவும் டவுட்ஸ்கள் இருக்குதா? நார்மலாவே ஸ்ரீலங்காவில் வந்துட்டு பிரதானமான 4 வே இருக்குது. ஒரு ஆள் லோயரா சொல்லுங்க. இந்த எல்லாரும் உங்களோட அந்த மைக்கை வந்துட்டு மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வீட்டுல பேசுறது இதுக்குள்ள விளங்கக்கூடிய மாதிரி இருக்குது. எதுவும் டவுட்ஸ்கள் கேட்கணும்டா மட்டும் உங்களோட அந்த மைக்கை மியூட் பண்ணிட்டு அந்த மைக்கை ஒன் பண்ணிட்டு நீங்க பேசிக்கொள்ளலாம். ஓகே. இப்போ எல்எல்பி சார் இது தமிழ் மீடியம் அல்லது இங்கிலீஷ் மீடியம்? விலங்கையில குட் ஈவினிங் சார். இது தமிழ் மீடியமா அல்லது இங்கிலீஷ் மீடியமா இருக்கு? ஓப்பனிங்ல 3 மீடியம் இருக்குது: தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், சிங்கள மீடியம். நீங்க என்ன மீடியம் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். நான் அதை எப்படி அப்ளிகேஷன் போடணுங்கிறத உங்களுக்கு நான் இதுல காட்டுவேன் நான். ஓகே. இந்த ஸ்ரீலங்காவில் 4 பிரதானமான வே இருக்குது. ஒரு ஆள் லோயர் ஆகணும் அப்படின்னு சொன்னா முதலாவது வே வந்துட்டு பிள்ளைகள் ஏ லெவல் எக்ஸாம் செய்வாங்க. செஞ்சு முடிச்ச உடனே இந்த சர்ச் ஸ்கோர் அடிப்படையில் செலக்ட் ஆகி 3 யூனிவர்சிட்டிக்கு போவாங்க. அதாவது பேராதனை யூனிவர்சிட்டி, கொலம்பு யூனிவர்சிட்டி, அதே மாதிரி ஜஃப்னா யூனிவர்சிட்டி. இது 3 யூனிவர்சிட்டிலையும் தான் அவங்களுக்கு லோ ஃபேக்கல்ட்டி இருக்குது. அதில் எல்எல்பி டிகிரி முடிப்பாங்க. முடிச்சதுக்கு பிறகு ஃபைனல் எக்ஸாம் அவங்க செய்யறதுக்காக லோ காலேஜுக்கு தான் வருவாங்க. அட்டர்னேட் லோ முடிக்கணும் அப்படின்னா யாரா இருந்தாலும் லோ காலேஜுக்கு தான் வருவாங்க. சரியா? இப்போ ஒரு ஆளுக்கு அட்டர்னேட் லோ கொடுக்கக்கூடிய அதிகாரம் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் லோ காலேஜுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ அதால நீங்க என்ன வேயால போனாலும் கடைசியா போய் சேரக்கூடிய இடம் வந்துட்டு லோ காலேஜ். சரியா? இப்போ ஒரு ஆள் எல்எல்பி டிகிரி முடிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு லோயர் இல்லை, அவர் அட்டர்னேட் லோ எல்எல்பி டிகிரி முடிச்சுட்டு அட்டர்னேட் லோ முடிச்சா மட்டும்தான் அவர் லோயர் செய்யக்கூடிய என்ன வேலையா இருந்தாலும் அவர் கம்ப்ளீட்டா செய்யலாம். இல்லை, இப்போ அட்டர்னேட் லோங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், அவரோட தொழில் தகமைன்னு சொல்லுவாங்க. எல்எல்பிங்கிறது அவங்களோட டிகிரி, அதாவது அவங்களோட பட்டம். இதுல ஏதும் யாருக்கும் டவுட்ஸ்கள் இருக்குதா இப்ப நான் பேசின விஷயத்துல? இப்ப நான் சொன்னது முதலாவது வே. இதை தவிர்த்து 3 வழிகள் இருக்குது.
அதாவது சர்ச் ஸ்கோரில் இப்போ பிள்ளைகள் ஏ லெவல் எழுதியிருப்பாங்க, யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகல அப்படின்னு சொன்னால் இன்னும் ரெண்டு பிரதானமானவே, அதாவது ஓப்பனிங் லோ காலேஜும் இருக்குது. அதோட ஜோன் கொத்தலாவல யூனிவர்சிட்டிலையும் எல்எல்பி டிகிரி இருக்குது. அதுலேயும் அவங்க வந்துட்டு சில தகமைகள் வச்சிருக்கிறாங்க கம்ப்ளீட்டா. அது ஓகேன்னு சொன்னா நீங்க அங்கேயும் டிகிரியை முடிச்சு கொள்ளலாம். லோ காலேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் வந்துட்டு லோ காலேஜ். இப்போ யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லோ காலேஜ் ஒவ்வொரு வருஷம் லோ காலேஜால ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு அட்டெனேட் லோ முடிக்கிறதுக்காக கால் பண்ணுவாங்க. கால் பண்ற டைம்ல நீங்க அதுக்கும் அப்ளை பண்ணலாம். ஆனா லோ காலேஜில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்குது. அதுல எல்லாருமே கம்ப்ளீட்டா அப்ளை பண்றதுக்கு அவங்களுக்கு டைமோ, அடுத்தது வேற வேலைகள் செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது சூட்டபிள் இல்லாம இருக்கும். ஏன்னு சொன்னா லோ காலேஜ் வந்துட்டு ஃபுல் டைம். சரியா? இப்போ நார்மலா அதுல 4 பாடம் தான் இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு 4 பாடம், ஐக்யூ, ஜிகே, இங்கிலீஷ், தமிழ். அதாவது ஓப்பன் யூனியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்கக்கூடிய விதம் வந்துட்டு வித்தியாசம். நான் அதை பிறகு சொல்றேன். லோ காலேஜை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்கால 3 வருஷம் நீங்க கம்ப்ளீட்டா படிக்க வேண்டி வரும். ஆனா அது உங்களுக்கு வந்துட்டு அது ஃபுல் டைமா. இப்போ அதாவது நார்மலா ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னா அவங்களுக்கு அங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. கம்ப்ளீட்டா அங்க போய் இருந்தும் படிக்கலாம். அடுத்தது மாரி பண்ணவங்க, அடுத்தது ஒர்க் பண்ணக்கூடியவங்க நீங்க ஃபுல் டைம் தான். நான் வெளியில இருந்தா படிக்க வேண்டி வரும். இப்போ அதில் அட்டெண்டன்ஸ் வந்துட்டு கம்பல்சரி. அதாவது நார்மலா 60% அப்படி இல்லைன்னா 70% அட்டெண்டன்ஸ் எதிர்பார்ப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் செய்யறதுக்கு. அப்போ அதால வேலை செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு லோ காலேஜ் வந்துட்டு சூட்டபிள் இல்லை. அடுத்தது வந்துட்டு லோ காலேஜால நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அட்டெனேட் லோங்கிற ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர எல்எல்பி டிகிரி உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஒரு ஆள் லோயர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு அட்டெனேட் லோங்கிற ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தாலே போதும். ஆனா எல்எல்பி டிகிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டான விஷயம் என்னன்னு சொன்னா அவங்க அந்த டிகிரியை வச்சு வேற வேலைகளுக்கும் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். இப்போ நார்மலாக கவர்மெண்டால ஹோல்ட் பண்ணக்கூடிய எஸ்எல்ஏ, எஸ்எஸ்எல்இஏ, நான் இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்கிற ரெஜிஸ்ட்ரார் எக்ஸாம் அப்படியான கொமன் டிகிரி கேட்கக்கூடிய என்ன வேலைகளாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு அந்த எல்எல்பி டிகிரியை வச்சுட்டு அப்ளை பண்ணலாம். அதோட லோயராகவும் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் லோ காலேஜால போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அட்டெனேட் லோ கேட்கக்கூடிய வேகன்சி இப்போ நார்மலாக ரெஜிஸ்ட்ரார் எக்ஸாமுக்கு நான் நினைக்கிறேன் இப்போ ஹோல்ட் பண்ண ரெஜிஸ்ட்ரார் எக்ஸாமுக்கு அட்டெனேட் லோ இருந்தாலும் அவங்க வந்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு காமன் டிகிரி இருந்தால் அப்ளை பண்ணலாம்னு கேட்டு அப்படியான வேலைகளுக்கு மட்டும்தான் லோ காலேஜால போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். சரியா? நான் இப்போ பேசுறதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள்? நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதுவும் டவுட்ஸ்கள் இருக்குதா? நான் இப்ப 2 வே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 2 வேலையும் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்கள் இருக்குதான்னு கேட்குறேன். இல்ல சார். இல்ல சார், கிளியர். இல்ல சார், கிளியர். கிளியர்? ஓகே. ஓகே, சட்லையும் போட்டிருக்கிறீங்க எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் அண்ட் டீச்சிங் மெத்தட். ஓகே ஓகே. இப்போ நான் நினைக்கிறேன் இதில் இருக்கிற மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஓப்பன் யூனி சம்பந்தமா, இப்போ அதாவது ஓப்பன் யூனிக்கு எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செய்யறதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஆனால் அவங்களுக்கு டோட்டலாக எல்எல்பி இந்த என்ன ஒரு லோயர் ஆகணும்னு சொன்னால் என்னென்ன தகமைகள் இருக்கணும் அது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு அதை கடந்து போகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ அதால தான் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன் உங்களுக்கு. சரியா? இப்போ நார்மலாக லோ காலேஜில் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க கேட்கக்கூடிய ரிசல்ட் வந்துட்டு ஏ லெவலில் 2 CS இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ஓ லெவலில் இங்கிலீஷில் சி இருக்கணும். இவ்வளவும் உங்களோட இந்த புதுசாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு திருப்ப நான் அதை ரிப்பீட் பண்ண இயலாது. நீங்கள் வந்துட்டு ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க. நான் திருப்ப குரூப்ஸில் ரெக்கார்டிங்ஸ் போட்டுக்கொள்ளுவேன். இல்லைன்னு சொன்னால் எங்களோட யூடியூப் சேனல் இருக்குது. யூடியூப் சேனல்லையும் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். கொஞ்சம் இருங்க, நீங்கள் இதில் போயிட்டு பார்த்துக்கொள்ளலாம். இந்த யூடியூப் சேனல் விளங்குது தானே பிள்ளைகள்?
ஓ சார். ஓ ஓகே, நான் இந்த செஷன் முடிஞ்ச உடனே யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். நீங்க இதுக்குள்ள போயிட்டு பார்த்துக்கொள்ளலாம். டிஎல்சி டீச்சிங் அண்ட் லேர்னிங் காலேஜ் யூடியூப்ல அடிச்சிங்கன்னு சொன்னாலே எங்களோட பழைய கிளாஸஸ் அதில் அப்லோட் பண்ண கிளாஸ் மெத்தட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்க தேவையான ஸ்டூடெண்ட்ஸ் அதில் போய் பார்த்துக்கொள்ளலாம். கிளாஸ் ரெக்கார்டிங்ஸும் இருக்குது, ஜிகே அது சம்பந்தமான டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. ஏற்கனவே செஞ்ச செஷனும் அதில் இருக்குது, பழைய செஷன். நீங்க அதையும் பார்த்துக்கொள்ளலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஓப்பன் யூனிக்கு வருவோம். ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் யூனியில் ஒவ்வொரு வருஷமும் எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குரிய அப்ளிகேஷன் கால் பண்ணுவாங்க. அது அந்த அடிப்படையில் இந்த வருஷம் வந்துட்டு நவம்பர் 20, அதாவது கால் பண்ணிட்டாங்க. நவம்பர் 20ஆம் தேதி அப்ளிகேஷன் கால் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அதோட க்ளோசிங் டேட் டிசம்பர் 20ஆம் தேதி க்ளோசிங் டேட் போட்டிருக்கிறாங்க. அந்த டோட்டல் ஃபீஸ், அதாவது நீங்கள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2,86,140 ரூபா போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கிட்ட செலவாகும். அதில் இந்த டோட்டல் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களோட மற்ற மற்ற செலவுகள் இருக்கு தானே, போகிற வார செலவுகள், அப்படியான செலவுகள் எல்லாத்தையும் போட்டால் கிட்டத்தட்ட 3 லட்சம் 3,20 அதுக்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். சரியா? இப்போ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த வேற வேல போகிறதுக்கு பார்ப்பாங்க. அதாவது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இதுக்குள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க, படிக்கிறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. எல்எல்பி டிகிரி அங்கே முடிச்சுட்டு அங்கே ஃபைனல் எக்ஸாம் செய்யலாம்னு சொல்லி நான் அதையும் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது ரெண்டுக்கும் உள்ள பெனிஃபிட் என்னங்கிறது அது சம்மந்தமாக உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இதில் வேற இந்த உங்களுக்கு இந்த மையம் ஒதுக்கப்பட்ட இருக்கை விளங்குதா பிள்ளைகள்? இதுல ஓ விளங்குது. ஓ விளங்குது. சார். ஓகே. ஒவ்வொரு வருஷமும் சேம் தானா? இதே மாதிரி தான் ஓப்பனிங்ல வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் உள்வாங்குவாங்க. இப்போ அதாவது 9 ரீஜனல் சென்டர் இருக்குது. ஓப்பனிங்ல 9 ரீஜனல் சென்டர் இருக்குது. 9 ரீஜனல் சென்டருக்கும் எத்தனை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க போறாங்கன்னு சொல்லி முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரியா? இப்போ நிறைய பேருக்கு அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் சம்பந்தமான ஆம், எப்படி அவங்க அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் எடுக்கிறாங்க, அப்படியான இப்போ போன முறை என்ன கட் ஆஃப் மார்க்ஸ், இந்த முறை எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த டவுட்ஸ்கள் பிள்ளைகளுக்கு இருக்கும். ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க்ஸ் என்னங்கிறது ஓப்பன் யூனிக்கே தெரியாது. இப்போ நார்மலா டோட்டலா ஒவ்வொரு சென்டருக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த சீட் வந்துட்டு அவங்க கொடுக்கறதுக்கு காரணம் வந்துட்டு பிள்ளைகள் அப்ளை பண்ற அடிப்படையில தான் அவங்க உங்களோட அந்த சீட்ஸ் வந்துட்டு இதுல எலோகேட் பண்ணப்பட்டிருக்குது. சரியா? இப்போ கொழும்புல தான் இருக்கிறதுலேயே ஆக கூடுதலான ஸ்டூடெண்ட்ஸ் மேக்சிமம் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ அதால அதுக்கு 200 பேரை என்ன செய்வாங்க, உள்வாங்குவாங்க. அதே மாதிரி 2வது இடத்துல வந்துட்டு கெண்டி இருக்குது. அடுத்தது வந்துட்டு மாத்தறை இருக்குது, அடுத்தது அனுராதபுரம் இருக்குது, அடுத்தது யாழ்ப்பாணம் இருக்குது, அடுத்தது மட்டக்களப்பு இருக்குது, பதுளை, குர்நாகல், அடுத்தது ரத்னபுரி. இவ்வளவும் தான் உங்களோட சென்டர்ஸ். சரியா? நான் பேசுற விலங்குது தானே என்ன? ஓ சார். ஓகே. இப்போ அடுத்தது வந்துட்டு போன வருஷம் வந்துட்டு உங்களோட அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு 6,000. இந்த வருஷம் அதை 7,000 ஆக்கியிருக்கிறாங்க. இந்த வருஷம் நீங்க அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா 7,000 பே பண்ணி தான் அப்ளிகேஷன் போடணும். இப்போ பழைய மெத்தட்ல நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்க. இப்போ ஓப்பனிங்கோட வெப்சைட் எல்லாமே கம்ப்ளீட்டா கிரியேட் பண்ணி வேறையா எடுத்திருக்கிறாங்க. இப்போ நியூ சிஸ்டம் அதில் எப்படி எல்லாமே ஓடிபி சிஸ்டம், எல்லாருக்குமே இமெயில் அட்ரஸ் கட்டாயம் இருக்கணும் நீங்க அப்ளை பண்றதுக்கு. அதே மாதிரி 3 மொழிகள்லையும் இப்போ நீங்க அப்ளை பண்ற வந்துட்டு இதுலயும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. என்ன மொழியில நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது, இதுலயும் நீங்க டவுட்ஸ் இருந்தால் நீங்க என்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். 3 மொழிகள்லையும் நீங்க அப்ளை பண்ணலாம், தமிழ், இங்கிலீஷ், அதே மாதிரி சிங்களம். இப்ப நான் பேசினதுல ஏதும் டவுட்ஸ் இருக்குதா உங்களுக்கு கேட்கறதுக்கு? சார் இப்ப நாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து
தமிழ் மீடியத்துல எழுதி செலக்ட் ஆயிட்டா ஒருவேளை எங்களோட இந்த படிக்க போற மீடியத்தை வந்து மாத்திக்கொள்ளலுமா இங்கிலீஷ் அந்த மாத்திக்கொள்ளையிலும் ஒரு மாதிரி? வருஷத்துக்கு பிறகு நீங்க மாத்திக்கொள்ளையிலுமா 1 இயர் நீங்க என்ன மீடியம் செலக்ட் பண்றீங்களோ அந்த மீடியத்துல 1 இயருக்கு கண்டினியூ பண்ணணும். 1 இயருக்கு பிறகு உங்களோட மீடியத்தை நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். மற்றது இன்னொரு டவுட் சார், அந்த சொல்லுங்க. இப்ப நாங்க ஓலெவல்ல வந்து கிரெடிட் பாஸ் இல்லாம சிம்பிள் பாஸ் அண்ட் ஏ லெவல்ல 3 பாஸ் ஓட தானே எல்எல்பி செய்வோம். ஓ பிறகு அட்டர்னேட் லோ வந்து லா காலேஜுக்கு போடேக்க அந்த பேசிக் எதுவும் செக் ஓ பண்ணுவாங்களா? இருக்குது இருக்குது. ஓகே, அதை நாங்க நார்மலா ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருக்கிற தகமை வந்துட்டு ஏ லெவல்ல 3 பாஸ் கட்டாயம் இருக்கணும். சரியா? 3 பாஸ் இருந்தாலே நீங்க வந்துட்டு ஓப்பன் யூனியில் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணலாம். 3 பாஸுங்கிறது வந்துட்டு எனி ஸ்ட்ரீமா எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி. இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்குற நான் இந்த மெட்ஸ் எடுத்தது பயோ எடுத்தது நான் செய்யலாமா இல்லையா அதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லை. உங்களோட ஏ லெவல்ல நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுத்தாலும் சரி அதுல 3 பிரதானமான பாடத்துல வந்துட்டு நீங்க எஸ் எடுத்திருந்தீங்கன்னா சரி. சரியா? அதுல இங்கிலீஷோ இல்ல வேற ஏதோ உங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஓ லெவலும் உங்களுக்கு தேவையில்லை. இதுக்கு நல்லா கற்றுக்கொள்ளுங்களா? ஓ லெவலை நீங்க பார்க்கவே தேவையில்லை. உங்களோட அட்டெனேட்ல முடிக்க மட்டும் உங்களுக்கு ஓ லெவல் தேவையில்லை. உங்களோட ஏ லெவல்ல 3S இருந்தாலே நீங்க எல்எல்பி டிகிரி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். ஆனா யாரா இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எந்த வேயால போனாலும் கடைசியா ஃபைனல் எக்ஸாம் செய்யறதுக்கு எங்க போகணும்? நீங்க லோக்கலி. லோ காலேஜுக்கு போகணும். அப்ப லோ காலேஜுக்கு போற டைம்ல உங்களோட ரிசல்ட் வந்துட்டு அதாவது ஏ லெவல் ரிசல்ட் 2CS இருக்கணும். அப்படி இல்லைண்டா ஏதாச்சும் ஒரு பட்டம் உங்கள்ட்ட இருக்கணும். அதாவது ஏதாச்சும் ஒரு டிகிரி இருக்கணும், எல்எல்பி தவிர்ந்த டிகிரி. என்ன சார்? சார் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒதுக்கீடு இதில் பார்த்தீங்கள் என்றால் ரீஜனல் சென்டர்ஸ் உள்ள இடங்களுக்கு தானே இந்த இட ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. ஓ இப்ப அப்படி என்றால் திருவோணமலையில ரீஜனல் சென்டர் இருக்குதானே? இல்ல திருகோணமலையில அவையின் ரீஜனல் சென்டர் இல்ல. திருகோணமலையோட ரீஜனல் சென்டர் வந்துட்டு பெடிக்கலோ தான். இங்க ஒரு இணைப்பாளர் நியமிக்கப்பட்டு ஒரு ஆபீஸ் திறக்கப்பட்டு அங்க இல்ல அந்த இருக்கு. இப்ப நான் சொல்றது உங்கள்ட்ட 9 ரீஜனல் சென்டரை தான் சொல்றேன். ஆனா ஓப்பன் யூனிக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அம்பாறையில இருக்குது. அடுத்தது நிறைய இடங்கள்ல அவங்களோட அது பிரான்ச் ஸ்டடி சென்டர் சார், ஸ்டடி சென்டர் சின்ன ஒரு குட்டி யூனிட் உண்டு. குட்டி யூனிட். அதுல யூனிட்ஸ் இருக்குது. அதுல நிறைய கோர்சஸ் படிக்கலாம். ஆனா எல்எல்பி படிக்கிறதுக்கு இந்த 9 ரீஜனல் சென்டர்லயும் மட்டும்தான் படிக்கலாம் நீங்க. விளங்கிட்டா நான் இது சொல்றது? ஓகே ஓகே இப்ப ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் வச்சுக்கொள்ளுங்களேன். ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் எல்லாருக்குமே இப்ப அம்பாறையில இருக்கிறவங்களும் பெடிக்கலோல தான் அப்ளை பண்ணணும். ட்ரிங்கோல இருக்கிறவங்களும் பெடிக்கலோல தான் என்ன செய்யணும்? அப்ளை பண்ணணும். ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு டோட்டலா 75 ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன செய்வாங்க? பெடிக்கலோக்கு எடுப்பாங்க உள்ளுக்கு. இதுல மாற்றங்கள் நடக்குது இல்ல, தொடர்ந்து அதுதான் இருக்குது. அதான் இதா இருக்குது என்றால் விண்ணப்பதாரிகள் கூட அதுக்கேற்ற மாதிரியான அந்த இடஒதுக்கீடு குறைவா இருக்கு. இதை தீர்மானிக்கிறது அவங்களோட செனட் அப்படியோ? அவங்களோட செனட் தானா இதை தீர்மானிக்கிறது? என்று சொன்னா வளமையா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுவாங்கங்கிறது ஏர்லியாவே அவங்களுக்கு தெரியும் தானே கம்ப்ளீட்டா ஓப்பன் யூனிக்கு. இப்ப நார்மலா எங்கால டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. இப்ப நார்மலா பாருங்க பெடிக்கலோ ஜப்னா இது ரெண்டுலயும் வந்துட்டு தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்குது. சிங்கள பிள்ளைகள் என்ன செய்யாது, இதுக்கு வரமாட்டாங்க. சரியா? ஆனா பெடிக்கலோவும் ஜப்னாவும் அப்ளை பண்ற வீதம் கூட. அதனாலதான் உங்களுக்கு 75 டோட்டலா 3வது இடத்துல வந்துட்டு இந்த இவ்வளவும் இருக்குது. டோட்டலா எல்லாருக்குமே 75. சரியா? இப்ப மற்ற இது இப்ப பதில அடுத்தது குருநாகல் ரத்னபுரி எல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ற வீதம் குறைய. அதாலதான் இந்த சீட்ஸ் அவங்க போடுறது. அதுல வளமையாவே இப்படித்தான் வரும். அது ஒவ்வொரு வருஷம் நீங்க போன வருஷம் பாத்தீங்கன்னாலும் இதே மெத்தட்ல தானே இருக்கும். அப்படித்தானே? அடுத்தது அந்த நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்துட்டு அந்த ரீஜன் இது என்ன இப்ப நான் பெடிக்கலோல இருந்துட்டு ஜப்னாக்கு அப்ளை பண்ணலாமா இல்ல நான் கலம்புல இருந்து ஜப்னாக்கு அப்ளை பண்ணலாமா என்று சொன்னா ஒவ்வொரு சென்டர்லயும் வந்துட்டு அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வித்தியாசப்படுறதானே ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு. அதால இப்ப என்னட்டு சொன்னா ஓப்பன் யூனி போன வருஷத்துக்கு முதல் வருஷம் இருந்தே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்க இந்த சென்டரை மாத்தி அப்ளை பண்றது, நீங்க மாத்தி அப்ளை பண்ணி செலக்ட் ஆனாலும் உள்ளுக்கு என்ட்ரு ஆக இயலாது. என்று சொன்னா ஜிஎஸ் கரெக்டர் கட்டாயம் என்ன செய்வாங்க? அந்த டிஸ்ட்ரிக்ட் பார்ப்பாங்களே. கேட்பாங்க. ஜிஎஸ் கரெக்டர் கேட்பாங்க. இப்ப நீங்க ஜிஎஸ் கரெக்டர் எடுக்கிறேன்னா எங்க எடுக்கலாம்?
உங்களோட எங்கட வசிப்பட பிரதேசத்துல மட்டும்தான் நீங்க ஜிஎஸ் கரெக்டர் எடுக்கலாம். ஒரு ஜிஎஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜிஎஸ் கரெக்டர் தாராருன்னு சொன்னா, ஒபிஷியலா அவர் தாராருன்னு சொன்னா, உங்களோட போட்டல் லிஸ்ட்ல இருந்து டோட்டலா எல்லாமே அங்க இருந்தா மட்டும்தான் அவர் என்ன செய்வார் உங்களுக்கு ஜிஎஸ் தருவார். கேரக்டர் நிறைய பேர் என்னன்னு சொன்னா, இப்ப மெடிக்கலோல இருந்துட்டு கலம்புல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் கலம்புல அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. கலம்புல அப்ளை பண்ணாலும் கலம்புல இருக்கக்கூடிய ஜிஎஸ் வந்துட்டு அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஜிஎஸ் கரெக்டர் கொடுக்க மாட்டாங்க. சரி, அப்ப அதால அவங்க என்ன பிரதேசத்துல இருக்கிறாங்களோ அந்த ரீஜனல் சென்டர்ல மட்டும்தான் அப்ளை பண்ணலாமா? இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்குதா? இல்ல சார். இதுல ஒருத்தருக்கும் டவுட்ஸ் இல்லை. ஓகே, இப்போ ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் 4 பாடம் இருக்குது உங்களுக்கு. ஐக்யூ, ஜிகே, இங்கிலீஷ், தமிழ். இந்த 4 பாடத்திலையும் ஏற்கனவே அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம், அப்ளிகேஷன் ஸ்டெப்புக்கு. இதுல வேற எதுவும் இருக்குதா? நீங்க இப்ப அதுல அவங்களோட அந்த ப்ராஸ்பெக்டஸ் நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதுல அப்ளிகேஷன். ஓகே சார் லாஸ்ட் இன்னொன்னு பாடமும் சொல்றாங்க ஒரே சார், இந்த முறை சொல்லுங்க. நாடளாவிய ரீதியில அந்த மெரிட்ல பாஸ் பண்ற ஆக்களை தானே எடுப்பாங்களா? இப்ப ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல 75 பேருக்கு முன்னுரிமை அப்படி இல்லையா சார்? இப்ப இந்த முறைக்கு சிஸ்டம் மாத்திட்டாங்களா? இல்ல இல்ல பிரைவேட் இன்ஸ்டிடியூட்டுகளுக்கு லோ காலேஜ் கொடுக்கறது, லோ டிகிரியை கொடுக்கறதுக்காக ஆக்களை வெட்டி விடுறதுக்கு இப்படி ஒரு செட்டப் பண்ணி சொல்றாங்க, உண்மையா சார்? இல்ல அப்படி எல்லாம் இல்ல. இப்போ ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், இப்போ நொர்த்தன் ப்ரொவின்ஸ்ல இருக்கிறது வந்துட்டு எல்லாமே வரும் தானே கம்ப்ளீட்டா. ஜஃப்னா மட்டும் பாரு இல்லையே, வவுனியாவில இருந்து டோட்டலா மன்னார்ல இருந்து எல்லாமே ஜஃப்னா தானே வரும். சார் போன முறை அதுக்கு முறை சார் இப்ப பீப்புள்ஸ் ஆங்கில வேலை செய்தாங்க ஒரு 8 பேர் எடுபட்டவங்க. ஓகே இந்த முறை சொல்றாங்க கிளிநொச்சி யாழ்ப்பாணம் வேண்டா, அப்படி இல்லை. இப்ப கொழும்புல இருக்கிறாலும் 5 பேர் யாழ்ப்பாணத்துக்கு வரும்னு சொல்றாங்க. நாடளாவிய ரீதியா கவுண்டிங்ல வருமான்னு சொல்லிடும் சார் இல்ல இல்ல கேட்டதுல. அப்படிதான் யார் சொன்ன உங்களுக்கு? இந்த முறை அப்படின்னு சொல்றாங்க சார். எங்கிட்ட இல்ல கேட்ட இல்ல வயசுல அப்படி இல்ல காய்ச்சாங்க, அப்படி உண்மை இல்ல. தெரியும். அது சேஞ்சஸ் வந்தா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படியான சேஞ்சஸ் ஒன்றுமே இல்லையா? சார் சொல்லுங்க. சார் 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 ஓப்பனுக்கு சார் 3 இயர்ஸ் கேட்கணும் சார். இப்போ எல்எல்பி முடிச்சா வேற டிகிரி இருந்தா சார் நாங்கள் லோ காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணலாமா சார்? 3 இயர்ஸ் ஏஎலோட வச்சு கொண்டு. இப்ப நீங்க 3 இயர்ஸ் வச்சிருக்கிறீங்க தானே. இப்ப 3 இயர்ஸ் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்கள்ட்ட வேற ஏதாச்சும் இப்ப ஓப்பன் இன்னைக்கு அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அப்ளை பண்ற இல்ல தானே. ஆமாம் சார். இப்போ ஒர்க்கர்ஸும் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ டாக்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க, அதில் டீச்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க, பிரின்சிபல்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி ரிட்டையர்ட் ஆன ஆட்கள் இருப்பாங்க, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க இதுக்குள்ள. ம். சரியா? பட் டிகிரி இருக்கக்கூடியவங்க அந்த ஏலவலை கன்சிடர் பண்ண தேவையில்லை. நீங்க இப்போ நார்மலா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செய்யறதுக்கும் உங்கள்ட்ட டிகிரி இருந்துச்சுன்னு சொன்னா செனட்டால் அப்ரூவ் பண்றதுக்கு நீங்க அதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாமை செஞ்சுட்டு நீங்க போய் தரலாம். அது இஷ்யூ இல்லை. டிகிரி இருந்தா சரி, ஏலவல் பார்க்க மாட்டாங்க. சரியா? அடுத்தது இப்ப நீங்க சார் எல்எல்பி அப்படியே டிகிரி 3 இல்லை இயர்ஸோட direct- கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். எல்எல்பி டிகிரி 3 இயர்ஸோட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க, உங்கள்ட்ட டிகிரி ஒன்று இல்ல அப்படின்டா ஓகே நீங்க இப்ப அதுக்கு இல்ல அப்ப அதாவது எல்எல்பி டிகிரி முடிக்கிறதுக்கு இடையிலயோ இல்ல முடிச்சதுக்கு பிறகோ நீங்க வந்துட்டு என்ன செய்யணும் சொன்னா ஏ லெவல் ஒரே சிட்டிங்ல ஏ லெவல போட்டு நீங்க 2 இயர்ஸ் எப்படியாச்சும் என்ன செய்யணும், ஓகே எடுக்கணும். எடுத்ததுக்கு பிறகுதான் ஃபைனல் எக்ஸாம் என்ன செய்யலாம் நீங்க லோ ம் காலேஜ்ல செஞ்சு ம் அட்டர்னேட்ல முடிக்கலாம். விளையாட்டா ஓகே சார். அப்படின்னா ஏதோ ஏதோ ஒரு டிகிரி இருந்தா சார் டிரெக்டாகவே லோ காலேஜுக்கு அப்ளை பண்ணலாமா சார்? எல்எல்பி தவிர்த்த இல்ல வேற இல்ல ஒரு டிகிரி இல்ல இருந்தா? இல்ல இல்ல எல்எல்பி தவிர்ந்த டிகிரி இருந்தாலும் நீங்க டிகிரி வச்சிருந்தாலும் சரி, மாஸ்டர் டிகிரி வச்சிருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, எல்எல்பி டிகிரி தேவை உங்களுக்கு அட்டர்னேட் லோ ஓகே சார். செய்யறதுக்கு. ஓகே சார் இப்ப இந்த டிகிரி சொல்லிக்கல சார், பிரைவேட் யூனிவர்சிட்டியில செய்யற டிகிரி வந்துட்டு அக்ரி பண்ணி வேணுமா சார்? ஏத்துக்கொள்ள வேணுமா யூஜிசியால ஃபைனல் இந்த அப்ரூவ்டா லோ காலேஜ்? வேர்ல்ட்ல 100 ரேங்குக்குள்ள இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல இது அது வந்துட்டு நீங்க அங்கதான் கேட்கணும். அது அப்ரூவ்டா இல்லையாங்கிற சம்பந்தமா நீங்க அந்த இடத்துல தான் கேட்கணும். அதாவது லோ காலேஜ்ல நீங்க ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா அந்த டிகிரி சரி வருமா இல்லையா அப்படிங்கறது நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்டுக்கொள்ளணும். நான் சொல்றது ஓகே சார், வந்துட்டு இப்ப தேங்க்யூ. கவர்மெண்டால உங்கள்ட்ட இருக்கக்கூடிய டிகிரிஸ். சார் இன்னொரு டவுட் உண்டு சார். சொல்லுங்க. சார் இப்போ நான் ரத்னபுரம் டிஸ்ட்ரிக்ட் சார். ரத்னபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ் மீடியம் வந்து எடுப்பாங்களா சார், இல்லாட்டி சிங்கள மீடியம் மட்டும் தான் இருக்குதா? இல்ல இல்ல 3 மீடியம் இருக்குது அதுல. இப்ப நான் இப்ப காட்டுறேன், கொஞ்சம் இருங்க. இந்த இருக்கு தானே. இப்ப நீங்க அப்ளிகேஷன் போடுறேன்னு சொன்னா அப்ளிகேஷன் எல்லாருக்கும் தெரியும் தானே. லிங்க் வந்துட்டு இங்க பாருங்க, இந்த லிங்கை நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. apply.lmsOUSL.lk. நீங்க டைரக்டா அந்த லிங்குக்கு போனீங்கன்னா சரி.
விளையாண்டா இதுல சார் பேச்சுலர் ஆஃப் லோ நான் பேசுற விளங்குது தானே என்ன ஓ சார் ஓ சார் விளங்குது. சார் வரும். ஓகே இந்த எல்எல்பி இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா நான் ஃபுல்லா முடிச்சிட்டேனா இல்லையே உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் இருக்குது சரியா ஐக்யூ ஜிகே இங்கிலீஷ் தமிழ் இந்த 4 சப்ஜெக்டும் இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க அவைலபிள் சென்டர் இருக்கு தானே இப்ப நீங்க கேட்ட ஒரு ஆள் கேட்டீங்க இப்ப என்ன டிஸ்ட்ரிக்ட்ல சிங்கள மீடியம் மட்டும் இருக்குன்னு கேட்டீங்க நீங்க ரத்னபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல சார். ஓ ரத்னபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு 3 மீடியம் இருக்குது பாருங்க இங்கிலீஷ் மீடியம் சிங்கள மீடியம் தமிழ் மீடியம் ஓ சார் சரி. இல்லைடா எல்லா சென்டர்லயும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஏண்டா போன முறை வந்துட்டு இந்த பிரச்சனை ஒன்று வந்தது அப்ப அதால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வெவ்வேறு சென்டர் மாத்தி போட்டு சரியா அப்ப இந்த முறை அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை எல்லா சென்டர்லயும் உங்களுக்கு 3 மீடியம் அப்ளை பண்ணலாம் ஒரு இஷ்யூவும் இல்லை விளங்கிட்டதா ஓ சார். ஓகே சார் ஒரு டவுட் சொல்லுங்க இப்ப நான் லோ காலேஜ் அப்ளை பண்ண கிளாஸ் 2016ல ஒரு ஒரு பேப்பர் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல ஒன்று செய்ய சொன்னாங்க இன்னொரு மீடியம் வந்து இன்னொரு பேப்பர் இல்ல லாங்குவேஜ்ல செய்ய அதெல்லாம் சொன்னாங்க இப்ப வந்துட்டு சேஞ்ச்டா நீங்க செஞ்சிருப்பீங்க வந்துட்டு லோ காலேஜ்ல ஓ சார் அது வந்துட்டு அது ஸ்ட்ரக்சர் சம்பந்தமா எல்லாம் கொஞ்சம் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்டு இப்ப லோ காலேஜ் வந்துட்டு ஓப்பன் இனி மாதிரி 4 பேப்பர் தானே உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் அடுத்தது ஐக்யூ ஜிகே சரியா 4 பேப்பர் இருக்குது இப்ப 4 பேப்பர்லயும் நீங்க என்ன மீடியம் செலக்ட் பண்றீங்களோ அந்த மீடியத்திலேயே உங்களுக்கு வரும் இப்ப நார்மலா இங்கிலீஷை தவிர மத்த 3 சப்ஜெக்டும் உங்களுக்கு தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணீங்கன்னா தமிழ்ல தான் வரும் ஓகே தேங்க்யூ சார் சரியா அதே மாதிரி நீங்க இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இங்கிலீஷும் தமிழும் அதாவது இங்கிலீஷும் தமிழும் அதே அதே பேப்பர்ஸ் தான் எல்லாருக்குமே அதே பேப்பர்ஸ் தான் வரும் தமிழ்னு சொன்னா தமிழ்ல தான் வரும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல தான் வரும் 2 பேப்பர்ஸ் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அதாவது ஐக்யூவும் ஜிகேயும் இங்கிலீஷ்ல வரும் உங்களுக்கு விளங்கிட்டா லோ காலேஜை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப சொல்றது ஓப்பன் யூனி இல்லையா நல்லா கேட்டுக்கொள்ளுங்க நிறைய பேர் அந்த வித்தியாசமா விளங்கிக் கொள்ளுங்க நான் இப்ப சொல்றது லோ காலேஜா லோ காலேஜை பொறுத்த வரைக்கும் 4 பாடம் இருக்குது 4 பாடத்திலையும் நீங்க வந்துட்டு 2 பாடம் அதாவது தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வந்துட்டு 40க்கு மேல கட்டாயம் மார்க்ஸ் எடுத்திருக்கணும் எடுத்திருந்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் நீங்க 40க்கு மேல கட்டாயம் மார்க்ஸ் எடுத்திருக்கணும் அதே மாதிரி உங்களோட ஐக்யூலையும் ஜிகேலையும் கட் ஆஃப் மார்க்ஸ் பார்ப்பாங்க 200க்கு தான் கட் ஆஃப் மார்க்ஸ் பார்ப்பாங்க சரியா இப்போ லோ காலேஜை பொறுத்த வரைக்கும் யார் 40க்கு மேல எடுத்திருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க 40க்கு ஒரு மார்க்ஸ் குறைஞ்சாலும் அதாவது தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் 40க்கு ஒரு மார்க்ஸ் குறைஞ்சாலும் அவர் வந்துட்டு டிஸ்குவாலிஃபைட் அவரை எடுக்க மாட்டாங்க அதுக்குள்ள அவர் இப்போ ஐக்யூலையும் ஜிகேலையும் 100 மார்க்ஸ் எடுத்தாலும் அந்த தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் 39 எடுத்திருந்தாருன்னு சொன்னா அவர் என்ன செய்ய மாட்டாங்க உள்ளுக்கு எடுக்க மாட்டாங்க அந்த 40க்கு மேல எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட அந்த 2 பாடத்தையும் கூட்டுவாங்க அதாவது ஐக்யூவையும் ஜிகேயும் என்ன செய்வாங்க கூட்டுத்தொகையை பார்த்து அதுல இருந்து ஆர்டர் படுத்துவாங்க அப்படித்தான் லோ காலேஜ் எடுப்பாங்க ஆனா ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ஓப்பன் யூனி வந்துட்டு 4 பாடத்துக்கும் சேர்த்து என்ன செய்வாங்க பார்ப்பாங்க விளையாட்டா ஓப்பன் யூனியோட பாஸ் மார்க்ஸ் வந்துட்டு 20ம் 10 தான் அதை நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை 20 10 அது உங்களுக்கு தேவையில்லை பாஸ் மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னா 10க்கு குறைய யாரும் எடுக்க இயலாது அதே மாதிரி 20 குறையும் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க கம்ப்ளீட்டா எடுக்க மாட்டாங்க எடுத்தா அவங்களுக்கு உண்மையாவே படிக்கிறதுக்கு சரியான தகுதி இல்லை அவங்க உள்ளுக்கு போறது சரியான ஒரு வே ஒன்று இல்லை அப்ப அதால நீங்க அந்த மார்க்ஸை கன்சிடர் பண்ண தேவையில்லை நீங்க 4 பாடத்திலையும் அதாவது நான் இப்போ டோட்டலா ஐக்யூ ஜிகே இங்கிலீஷ் தமிழ் இந்த 4 பாடத்திலையும் 400க்கு தான் ஓப்பன் யூனியில பார்ப்பாங்க சரியா ஓப்பன் யூனியில இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னா 4 பாடத்திலையும் எல்லாருமே பெர்ஃபெக்டா இருக்கிறதுல தானே சிலாக்கள் இங்கிலீஷ்ல வீக்கா இருப்பாங்க சிலாக்கள் தமிழ்ல வீக்கா இருப்பாங்க சிலாக்கள் வந்துட்டு ஐக்யூல வீக்கா இருப்பாங்க சிலாக்கள் ஜெனரல் நாலேஜ்ல வீக்கா இருப்பாங்க எதுல நீங்க வீக்கா இருக்கிறீங்களோ அதுல எதுல வீக்கா இருக்கிறீங்களோ அந்த அந்த மார்க்ஸை வந்துட்டு நீங்க நல்லா செய்யக்கூடிய சப்ஜெக்ட்ல ஸ்கோர் பண்ணலாம் ஓப்பன் யூனியை பொறுத்தவரை பிள்ளைண்டா நான் சொல்றது உங்களுக்கு ஓ சார் சொல்லுங்க இப்ப இன்னொருக்கா அதை கொஞ்சம் சொல்லிவிடுங்க சார் சரி விலங்கையில சார் இன்னொருக்கா அதை கொஞ்சம் சொல்லிவிடுங்க சார் எனக்கு கவரேஜ் இல்லாம போயிட்டு இப்பதான் சார் வந்துச்சு ஓகே நீங்க என்னன்னு சொன்னா நீங்க வந்துட்டு எங்கிட்ட இந்த ரெக்கார்டிங்ஸ் போடுவோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் ரெக்கார்டிங்ஸ் போடுவோம் ரெக்கார்டிங்ஸ்ல பார்த்துக்கொள்ளுங்க உங்களோட அந்த கவரேஜ் இப்ப எல்லாருக்குமே கவரேஜ் இஷ்யூஸ் நிறைய இருக்கும் கம்ப்ளீட்டா
நான் அந்த பேசுறது கிளியர் இல்லைன்னா சொல்லுங்க. நான் பேசுறது கிளியர் இல்லைன்னா ரெக்கார்டிங்லயும் கிளியர் இல்லாம வரும். எல்லாருக்கும் கிளியரா இருக்கு தானே? ஓ சார் ஆம் ஓம் சார் சார் கிளியர் ஆயிடுச்சு கிளியர் இருக்கு. கிளியரா இருக்குது. ஓகே. இதுல விளங்காத ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருந்தா நீங்க என்ன செய்யுங்கன்னா ரெக்கார்டிங்க பார்த்துக்கொள்ளுங்க. நான் திருப்ப சொல்ற டைம்ல மற்ற ஆட்கள் விளங்கின ஆட்களுக்கு அது கொஞ்சம் இதா இருக்கும். சார் இப்ப லாஸ்டா சொன்ன மட்டும் சொல்லுங்க சார், அந்த 10 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் கதை. ஓகே. இப்ப ஓப்பனிங்க பொறுத்த வரைக்கும் 4 பாடம் இருக்கு தானே? ஐக்யூ, ஜிகே, இங்கிலீஷ், தமிழ். இதுல டோட்டலா உங்களோட மார்க்ஸ் வந்துட்டு இப்ப நார்மலா ஒவ்வொன்றுலயும் 100 மார்க்ஸ் வரும். சரியா? இப்ப டோட்டலா 400 மார்க்ஸ் தானே வரும் உங்களுக்கு. 400 மார்க்ஸ் தானே வரும் பிள்ளைகள். ஓ சார் ஓ சார் ஓகே. ஓ சார் இப்ப இந்த நீங்க அந்த 10 மார்க்ஸ் 20 மார்க்ஸை விடுங்க. அது உங்களுக்கு தேவையில்லை. அது பாஸ் மார்க்ஸ். சரியா? தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் வந்துட்டு 10க்கு மேல இந்த 20க்கு மேல எடுக்கணும். அதே மாதிரி 20 எடுத்திருக்கணும். அதே மாதிரி ஐக்யூலையும் ஜிகேலையும் 10 எடுத்திருக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து வச்சிருக்காங்க. அதான் பாஸ் மார்க்ஸ். உங்களுக்கு பாஸ் மார்க்ஸ் தேவையில்லை. அப்படின்னா பிள்ளைகிட்ட 100க்கு 10 சார்? 100க்கு 10 100க்கு 10 எடுத்தா போதும் அப்படின்னு எல்லாம் இல்லை. உங்களோட மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை விட கூடுதலா இருக்கணுமா? ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த தெளிவில்லாம இருக்கிற அந்த நான் அந்த மார்க்ஸ் சொல்ற டைம்ல இதை எடுத்தா போதும் தானே நான் பாஸ் ஆக இல்லை அப்படின்ட்டு இதுக்கு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்குது கம்ப்ளீட்டா. அப்ப அதால அது உங்களுக்கு தேவையில்லை. சரியா? 400 மார்க்ஸ் உங்களுக்கு தருவாங்க. அதுல 400 மார்க்ஸ்ல இப்ப நீங்க எக்ஸாம் கொஞ்சம் இருங்க பிள்ளைகள். சரி, ஓகே. இந்த ஓப்பனிங்ல வந்துட்டு அந்த 4 பேப்பர் இருக்கும். 4 பேப்பருக்கும் உங்களுக்கு 400 மார்க்ஸ் தருவாங்க. இப்போ இதுல 4 பேப்பர்லையும் சில பிள்ளைகள் வந்துட்டு இங்கிலீஷ்ல வீக்கா இருப்பாங்க, சில பிள்ளைகள் ஐக்யூல வீக்கா இருப்பாங்க, சில பிள்ளைகள் மற்ற சப்ஜெக்ட்ல வீக்கா இருப்பாங்க. இப்போ நீங்க எதுல வீக்கா இருக்கிறீங்களோ அந்த மார்க்ஸை வந்துட்டு இன்னொரு சப்ஜெக்ட்ல என்ன செய்யலாம் நீங்க ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம். பண்ணுவீங்களா? இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 30 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஐக்யூ அவரால் நல்லா செய்ய இயலுமா இருந்தா ஐக்யூல ஒரு 90 எடுக்கிறதுக்கு படிச்சாருன்னு சொன்னா அந்த மார்க்ஸ் வந்துட்டு இதுல கவர் ஆகக்கூடிய மாதிரி இருக்கு. விளையாட்டா சொல்றது உங்களுக்கு. ஓ சார் ஆனா இதே விஷயத்த வந்துட்டு லோ காலேஜ்ல என்ன செய்ய இயலாது. தமிழ்ல வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு செய்ய இயலாது. இங்கிலீஷ்ல வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன செய்ய இயலாது. அங்க லோ காலேஜ்ல செய்ய இயலாது. ஏன்னு சொன்னா அவங்க அந்த பிக்சட் மார்க்ஸை வச்சுட்டாங்க. 40க்கு மேல தமிழும் இங்கிலீஷும் கட்டாயம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அதால அதுல 40க்கு மேல எடுத்தா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி எல்லாம் இல்லை. விளங்கிட்டு தான் நான் சொன்னது. இதுல ஏதும் டவுட்ஸ் இருக்குதா? ஓ சார் கிளியர் கிளியர் நான் சார். இதுல ஏதும் மிஸ் பண்ண விஷயங்கள் இருக்குதா கேளுங்க திருப்பருக்கா. சார் ஒவ்வொரு ரீஜனல் சென்டர் வெவ்வேறு கட் அவுட் மார்க்ஸ் வரும். ஓகே. இப்போ கட் ஆஃப் மார்க்ஸ் நான் அது சம்மந்தமா சொல்ல இல்லைன்னு. கட் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இப்போ ஜஃப்னா சென்டருக்கு 75 பேர் எடுக்கிறாங்க, பெடிக்கலோ சென்டருக்கு 75 பேர் எடுக்கிறாங்க, கலம்பு சென்டருக்கு 200 பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்போ ஜஃப்னாவில் வந்துட்டு ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதுல இருந்து 75 பேர் தான் என்ன செய்ய போறாங்க உள்ளுக்கு எடுக்க போறாங்க. அப்படின்னு சொன்னா இப்போ பேப்பர்ஸ் என்ன செய்வாங்கன்னா ஓப்பன் இனியால எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு பேப்பர்ஸை திருத்தி பேப்பர்ஸ்ல ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க தானே அப்படி இருந்து ஆர்டர் படுத்துவாங்க. ஆர்டர் படுத்தி 75வது ஸ்டூடெண்ட்ஸ்ல மார்க்ஸ் தான் உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ். இதால தான் உங்களுக்கு ஒவ்வொரு சென்டருக்கும் கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன செய்யற வித்தியாசப்படுற. விளையிற சொல்றது உங்களுக்கு. இப்போ நார்மலா ஜப்னா சென்டர்ல 75வது ஸ்டூடெண்ட்ஸ்ல மார்க்ஸ் வந்துட்டு போன முறை 260 இருந்திருக்கு. சரியா? அதே மாதிரி பெடிக்கலோ சென்டர்ல 263 போன முறை கட் ஆஃப் மார்க்ஸ். விளையிற சொல்றது உங்களுக்கு. இப்போ ஒவ்வொரு சென்டர்லயும் அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தும் இருக்குது. ஒவ்வொரு சென்டர்ல அப்ளை பண்ணி எக்ஸாம் செஞ்சு நல்லா செய்யக்கூடிய நிறைய நல்லா செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா கட் ஆஃப் மார்க்ஸ் கூடும். கொஞ்சம் குறைவா செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா கட் ஆஃப் மார்க்ஸ் குறையும். இப்படித்தான் அதுல சார் குறையும். 400க்கு கட் ஆஃப் மார்க்ஸ் பார்ப்பாங்களா சார்? 400 விலங்கையில 4 படத்துல உள்ளது 100 சேர்த்து சார் 400. இப்போ 400ல ஹையஸ்ட் எத்தனை அந்த அந்த மார்க்ஸை வச்சு தானே சார் பார்ப்பாங்க. அப்படி தானே ஓ சார்? 400க்கு தான் பார்ப்பாங்க. 400ல ஒரு ஆள் 390 தனித்தனி எடுத்திருக்காரு. அதான் சப்ஜெக்ட் ஹையஸ்ட் தானே மார்க்ஸ் சார்? வச்சுக்கொள்ளுங்களேன். விலங்கையில ஓ சார்
எனக்கு வந்து இப்ப இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கஷ்டம் சார். தமிழும் ஐக்கியம் என்னால நல்லா செய்யணும் சார். ஓகே. இப்ப நான் இங்கிலீஷ்க்கு மெனக்கடுறதை விட சார் தமிழுக்கோ ஐக்கியூக்கோ இன்னும் கொஞ்சம் கொடுத்தா சில வேளை எனக்கு 100க்கு 100 மார்க்ஸ் எடுக்கலும் இங்கிலீஷுக்கு அப்படின்னா நான் இப்ப சொல்றது வந்துட்டு இங்கிலீஷ் அப்படியே விடுறேன்னு சொல்லல. இங்கிலீஷுக்கு ஒரு எஃபோர்ட் ஒன்று போடணும். நீங்க இங்கிலீஷுக்கு ஒரு எஃபோர்ட் ஒன்று போட்டு குறைஞ்சது ஆஹா ஒரு 30 35க்கு மார்க்ஸ் எடுத்தா தான் நீங்க மற்ற இதுல வந்துட்டு என்ன செய்யலாம், நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஆஹா ரைட். அதை ஓகே ஃபுல்லாவே சார் ஓகே விட்டுட்டு கம்ப்ளீட் அதை ஃபுல்லாவே விட்டுட்டு மத்ததுல என்ன செய்யலாம், அது நீங்க ஸ்கோர் பண்ணாலும் செய்யலாம். உங்களுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட எப்படியும் நீங்க இங்கிலீஷ்லயும் ஸ்கோர் பண்ணணும். ஆனா அதை விட பெஸ்டா ஸ்கோர் இல்ல இல்ல பண்ணணும் நான் இதுல நல்லா உதாரணத்துக்கு செய்யக்கூடிய சொல்ல சார். சப்ஜெக்ட். சும்மா நான் கேட்கிறேன் சார். அப்ப நான் அறவே செய்யாம இல்ல சார், நான் கேட்டேன் சார். ஓகே. இப்ப அதை விட இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா அப்படி இருக்கு சார். ஓ ஓகே சார் ஓகே. அப்படித்தான் பார்ப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் பார்க்க மாட்டாங்களா, நாளையும் கூட்டி தான் பார்ப்பாங்க ஓப்பன் பண்ணி. ஓகே சார் ஓகே. ஆனா நீங்க நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, 10க்கு குறைவா இப்ப நார்மலா இங்கிலீஷ்ல 10 தான் பாஸ் மார்க்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொன்னா 10க்கு குறைவா நீங்க மார்க்ஸ் இங்கிலீஷ்ல எடுத்துட்டு மற்ற எல்லா சப்ஜெக்ட்லயும் 100 எடுத்தாலும் உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, உள்ளுக்கு எடுக்க மாட்டாங்க. விளையாட்ட சொல்றது உங்களுக்கு. ஓ சார் இப்ப அவங்களோட சார் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் 2 சப்ஜெக்ட்ல 20 மார்க்ஸ், 2 சப்ஜெக்ட்ல 10 மார்க்ஸ். இப்ப ஜிகேயும் ஐக்கியும் 10ன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தமிழும் இங்கிலீஷும் 20ன்னு நினைக்கிறேன். இதான் உங்களோட பாஸ் மார்க்ஸ். இதை விட குறைய நீங்க எடுக்கக்கூடாது. அதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விடையும் கூடுதலான மார்க்ஸ் என்ன செய்யணும், நீங்க எடுக்கணும். விளங்கிட்டதா இது? ஓ சார் ஓ சார் ஆம் சார். வேற ஏதாவது சார் டவுட்ஸ் இப்ப வந்து இதுல? இப்ப ஓ சொல்லுங்க. ஓ சொல்லுங்க. சார் இப்ப டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போடேக்குள்ள வந்து அவங்க ஜிஎஸ் அந்த இது வந்து ரிக்வயர் பண்ணுவாங்க தானே, அது வந்து நாங்க அப்ளிகேஷன் டைம்லயே சப்மிட் பண்ணணுமா, எதை சொல்றீங்க இல்லாட்டி இப்ப நீங்க? அந்த எக்ஸாம் டைம்லயே அதெல்லாம் பார்ப்பாங்களா, இல்ல அது செலக்ட் ஆகி முடிய விட்டு தான் செக் பண்ணுவாங்க அந்த ஜிஎஸ் இந்த இது இல்ல இல்ல எக்ஸாம் டைம்ல டிஸ்ட்ரிக்ட் பார்க்க வைஸ்? மாட்டாங்களா? எக்ஸாம் டைம்ல நீங்க ஏ லெவல் ரிசல்ட் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்லாட்டியும் அப்ளை பண்ணலாம். அதெல்லாம் இஷ்யூ இல்ல. நீங்க செலக்ட் சார் ஆன நான் கேக்குறேன் அந்த தான் ஜிஎஸ் உங்கள்ட்ட இல்ல அந்த கேட்பாங்க. நீங்க செலக்ட் ஆகி திருப்ப ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகணும். அங்க அதுக்கு உங்களுக்கு இமெயில் வரும். அதுக்கு பிறகு அதுல ப்ரொசீஜர் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு இமெயில சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் அங்க அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ற டைம்ல தான் உங்களோட இதை கேட்பாங்க. ஓகே சார். சரியா? ஜிஎஸ் கேரக்டர்ல இருந்து உங்களோட ரிசல்ட்ல இருந்து எல்லாமே அந்த டைம்ல தான் உங்கள்கிட்ட கேட்பாங்க. இந்த ஒரு ஆள் போட்டிருக்கிறீங்க மெசேஜ் வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆக்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். கொமனா ஏ லெவல்ல 3 பாஸ் இருந்தாலே நீங்க எல்எல்பி டிகிரிக்கு என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். இதுல எனி ஸ்ட்ரீமா எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இஷ்யூ இல்ல. இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்குதா? ஓ சார் கிளியர். ஓகே கிளியர். ஓகே கொஞ்சம் இருங்க, சேட்டை பார்த்துட்டு வரோம். இல்ல சார். எக்ஸாம் தமிழ் இல்ல ஜப்னால் இதுனா என்ன? இப்ப நீங்க சொல்றீங்க வந்துட்டு இந்த ஜப்னாவில் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமான சான்ஸ் இல்ல, கலம்புல எழுதுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமா சான்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஆனா அப்படி எல்லாம் இல்லையா? ஜப்னாவில் இப்ப 3000 பேர் அப்ளை பண்ணா கலம்புல வந்துட்டு 6000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. விளையாட்டா சொல்றது உங்களுக்கு நான் சொல்ற விளங்கிட்டு தானே? இப்ப சார் இது வந்து கலம்புக்கு 200 மீடியம் பேர் வைஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அங்க ஸ்ரீலங்காவிலேயே இப்ப நார்மலா கூடுதலான ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய சென்டர் வந்துட்டு கலம்பு. இப்ப ஜப்னாவுல வந்துட்டு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்றாங்கன்னு சொன்னா அங்க வந்துட்டு 6000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல என்ன செய்வாங்க, அப்ளை பண்ணுவாங்க. அப்ப அதால கூட சான்ஸ் இருக்குங்கிறது இல்ல. கலம்புல போன முறை வந்துட்டு 274 கட் ஆஃப் மார்க்ஸ். கூடுதலான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதால கட் ஆஃப் மார்க்ஸும் என்ன செய்யுமாங்க, கூடும். கூடுங்க. வேற டவுட்ஸ்? ஓப்பன் எனி செலக்ட் எக்ஸாம் மீடியம் சார். ஓகே அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன் எல்லாமே. மீடியம் வந்துட்டு 3 மீடியத்திலேயே நீங்க அப்ளை பண்ணலாம். 3 மீடியத்துல எந்த மீடியம் வேண்டாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஓப்பன் இனியில ஃபைனல் எக்ஸாம் செய்யறதுக்கு 2CS தேவையில்லை. நீங்க எல்எல்பி டிகிரி 3 years இருந்தாலே நீங்க எல்எல்பி டிகிரி உங்களோட கையில எடுக்கலாம். ஆனா யாரா இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அட்டெனேட் லோ முடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு இந்த லோ காலேஜுக்கு தான் போகணும். லோ காலேஜுக்கு போற டைம்ல வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களோட ஏ லெவல் குவாலிஃபிகேஷனை நீங்க உயர்த்திட்டு போனீங்கன்னா சரி, 2CS அங்கதான் தேவை உங்களுக்கு, இங்க தேவையில்லை. சார் அப்ப யாருக்கும் டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள்? சார் அந்த டைம் அந்த ரிசல்ட்ஸ் 2CS எடுத்துணும் டிகிரி
எழுதிக்கணுமா சார்? வேற எதுவும் டிகிரி மிதிக்கணுமா? இல்ல இல்ல உங்களுக்கு அது தேவையில்லை. ஏ லெவல் ரிசல்ட் மட்டும் இருந்தா சரி, 2CS இருந்தா சரி. இல்லாத ஆட்கள் தான் டிகிரி இருந்தா அதை வச்சு அவங்க அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி அவங்க ஏ லெவலில் போட்டு அப்ளை பண்ணலாம். ஓகே சார். இப்பதான பிள்ளைகள் நான் சொன்னேன், நான் ஆர்ட்ஸ் டிகிரி ஆட்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி எல்லாருமே அப்ளை பண்ணலாம், இஷ்யூ இல்ல அது. அது நியூவா ஜாயின் ஆகிற ஆட்களுக்கு சார். நியூவா ஜாயின் ஆகிற ஆட்கள் வந்துட்டு ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துக்கொள்ளுங்களா. ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஃபைனல் எக்ஸாம் டைம் குழும்புல பிள்ளைகள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும்தான் நீங்க இப்ப உங்களோட சென்டர்ல நீங்க செய்யணும். செஞ்சதுக்கு பிறகு நீங்க இப்ப ஓப்பன் யூனிக்கு ரிக்வஸ்ட் பண்ணி செலக்ட் ஆனதுக்கு பிறகு ஓப்பன் யூனிக்கு ரிக்வஸ்ட் பண்ணி உங்களோட எந்த சென்டர் வேண்டாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம், இஷ்யூ இல்லை. அதே சென்டர்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எல்லாம் கம்பல்சரி இல்லை. ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி இல்லை. நீங்க கிளாஸுக்கு போனாலும் அவங்களுக்கு இஷ்யூ இல்லை, போக இல்லைன்றாலும் இஷ்யூ இல்லை. ஒவ்வொரு வருஷமும் அவங்க வைக்கக்கூடிய எக்ஸாம் வந்துட்டு நீங்க பாஸ் ஆகி போனீங்கன்னு சொன்னா சரி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு யூனிவர்சிட்டியில இருந்துட்டே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நார்மலா என்னன்னு சொன்னா இப்போ ஓப்பன் யூனியால கொடுக்கக்கூடிய புக்ஸை வச்சு படிக்க லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணாமலே அவங்க படிச்சு பாஸ் ஆகி போன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இதுக்குள்ள. சரியா? அப்ப அதுல உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்ல. அடுத்தது வந்துட்டு அவங்க தார மெட்டீரியல்ஸை வச்சு நீங்க வீட்டை இருந்து படிச்சுட்டு எக்ஸாம் செய்யலாம். இல்ல நீங்க உங்களால கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண இயலுமா இருந்தா நீங்க இப்ப போய் அட்டென்ட் பண்ணலாம். அவங்க ஆன்லைன்லயும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அந்த டைம்ல நீங்க ஆன்லைன்லயும் செஞ்சு கொள்ளலாம். அது இஷ்யூ எல்லாம் இல்ல. சார் பிஜிடி அனுபவம் இருக்குது. ஓப்பன் யூனியன்ல நிறைய பேர் செஞ்சிருப்பீங்க தானே கம்ப்ளீட்டா. ஓப்பன் யூனியன் செலக்ட் பண்றதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டே படிக்கலாம் அங்க. உண்மைக்கு நல்லாவே நல்ல அடுத்தது வந்துட்டு இந்த எப்ரோட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க எக்ஸாம் வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செய்யறதுக்கு இங்கே இருக்கணும் கட்டாயம். அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் நீங்க இங்க இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க போறதாலும் போய்கொள்ளலாம். அது ஓப்பன் யூனிட்ட கேட்டுக்கொள்ளணும் நீங்க. ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கட்டாயம் இங்க இருக்கணும். இப்ப எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்க அப்ரோட் போறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அதாவது இப்ப வேற நாடுகள்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அங்க இருந்துட்டு என்ன செய்யலாம், இந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணலாமா? அதுக்குரிய வாய்ப்பும் வந்துட்டு ஓப்பன் யூனியில இருக்குது. அதுக்குரிய சலுகைகளும் உங்களுக்கு தராங்க. இப்போ உங்களோட ஒவ்வொரு வருஷத்துக்குரிய எக்ஸாமும் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய எம்பசியில வந்துட்டு நீங்க செய்யலாம். சரியா? அதுக்கு நீங்க ஓப்பன் யூனிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு சின்ன ஒரு பேமெண்ட் ஒன்று பே பண்ண வேண்டி வரும். நீங்க பே பண்ணிட்டு அந்த எக்ஸாமை வந்துட்டு உங்களோட நம்மளோட நாட்டு, அதாவது ஸ்ரீலங்கன் எம்பசி எந்தெந்த நாட்டில் இருக்குதோ அந்த நாட்டுக்கு உங்களோட பேப்பர்ஸ் அனுப்புவாங்க. நீங்க அங்க போயிட்டு நீங்க என்ன செய்யலாம், எக்ஸாம் செஞ்சு கொள்ளலாம். விளையாட்டுதான் சார் எத்தனை தடவை எழுதலாம் இல்லையா சார்? விலங்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்ல இல்ல எத்தனை தரம் எழுதலாம் அப்படியெல்லாம் இல்ல. நீங்க எத்தனை தரம் வேணாலும் எழுதலாம். வேற டவுட்ஸ் இருக்குதா அப்படியே? சொல்லுங்க. ஓப்பன் ஆகி செலக்ட் ஆகினதுக்கு அப்புறம் எக்ஸாம்ஸ் நடக்கும் தானே. இப்ப நாங்க கிளாஸ் வீட்ல இருந்து அட்டென்ட் பண்ணாலும் அந்த எக்ஸாம்க்கு வந்து நாங்க யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு ஆகணுமா? எக்ஸாமுக்கு நீங்க போகத்தான் வேணும். நீங்க இப்ப வெளிநாட்டுல இருந்துட்டு எக்ஸாமுக்கு போக வேணுமான்னு கேக்குறீங்களா? இல்ல இங்க இருந்து எக்ஸாம்க்கு போகலாமா அந்த மாதிரி? விலங்கையில இல்ல சார், நான் வந்து இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருப்போம் தானே. அந்த ஓப்பன் யூனி இருக்கிற சென்டர்ல தானே அதுல எக்ஸாம்ஸ் நடக்கும். வீட்ல அந்த இருந்து சென்டர் ஓப்பன் அந்த யூனில சென்டர்ல தான் எக்ஸாம் நடக்கும். நீங்க அந்த சென்டருக்கு போய் தான் எக்ஸாம் செய்யணும். சொல்லுங்க. லோ காலேஜ்ல இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்எல்பி முடிச்சுட்டு லோ காலேஜ்ல அட்ரோனியட் லோ செய்யக்குள்ள அங்க என்ன மீடியத்துல படிப்பிப்பாங்க? மூன்று மீடியம் மூன்று இருக்கா மீடியம் இல்லாட்டி இருக்குது. இங்கிலீஷ் நீங்க மூன்று மீடியத்துல நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாம் செஞ்சு கொள்ளலாம். எக்ஸாம் செஞ்சதுக்கு பிறகு அங்கால உங்களுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் தான். அது இப்போ ஓப்பன் யூனியால போறவங்களுக்கு அட்டெண்டன்ஸும் கம்பல்சரி இல்லையா? ஓகே சார். வேற டவுட்ஸ்? சொல்லுங்க. இது யாரோ 4 பேசி இயர்ஸ் அந்த கோர்ஸ் விலங்கையில வந்து எத்தனை வருஷம் செய்யணும் சார் லோ காலேஜ்ல? லோ காலேஜா நீங்க கேக்குற ஓப்பன் யூனியா? ஓப்பன் யூனில சம்டைம்ஸ் செலக்ட் ஆகி படிச்சுட்டு இருக்கோம். செலக்ட் ஆகின்னு சொன்னா அது இப்ப நாலு அகடமிக் இயர் இருக்குது. உங்களோட இப்ப அகடமிக் இயருங்கிறது அந்த இயர்ஸ் வைஸா வராது. ஒருவேளை இப்ப 4 வருஷம் தான் அதோட மெயினான இது. ஆனா கொஞ்சம் லேட் ஆகும், கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கிட்ட ஆகும். இப்ப நீங்க எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா திருப்பவும் நீங்க அந்த எக்ஸாம் செய்யும் காட்டிலும் வெயிட் பண்ணி தான் போகணும். அப்ப அதால கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஆகும். ஆனா நீங்க எல்லா அட்டெம்ப்டும் கம்ப்ளீட் பண்ணி போனீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம்.
திரும்ப லோ காலேஜ்ல அட்டெண்டன்ஸ் செய்யணும் தானே சார்? அது எவ்வளவு நாள் செய்யணும்? அது உங்களுக்கு 6 மந்த் தான், 6 மாசம் தான் வரும் உங்களுக்கு. அடுத்தது நீங்க ஃபைனல் எக்ஸாம் மட்டும்தானே அங்க நீங்க செய்ய போறீங்க. இப்போ ஓப்பன் இனியால கொடுக்கறது வந்துட்டு உங்களுக்கு இந்த தார டிகிரியும் வந்துட்டு ஹானர்ஸ் டிகிரி, அதுல கிரெடிட்டும் கூட. அப்ப அதால நீங்க ஃபைனல் எக்ஸாம் மட்டும்தான் நீங்க செய்ய வேண்டி வருமா? சரி, இப்போ லோ சார் காலேஜ்ல வந்து நாங்கள் எக்ஸாம் எழுதும் போது ஓ லெவல்ல கிரெடிட் பாஸ் கட்டாயம் பார்ப்பாங்க இங்கிலீஷ்ல. ஓ லெவல்ல கிரெடிட் பாஸ் பார்ப்பாங்க இங்கிலீஷ்ல. இல்ல பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு நீங்க ஓ லெவலே விடுங்களேன், உங்களுக்கு ஓ லெவலே தேவையில்லைன்னு சொல்லிட்டேனே. ஏ லெவல் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஓப்பன் இனியால போறவங்க ஓ லெவலை நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஓ லெவல் உங்களுக்கு தேவையில்லை. சார் லோ எக்ஸ்கியூஸ் காலேஜால மீ. போறவங்களுக்கு மட்டும்தான் ஓ லெவல் பார்ப்பாங்க, மற்றபடி ஓப்பன் இனியால போறவங்களுக்கு ஓ லெவல் தேவையில்லை. சார் நான் சொல்லுங்க. ஆல்ரெடி ஒரு டிகிரி வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன் ஓப்பன் யூனிவர்சிட்டியிலேயே. ஓகே, அதை ஃபாலோ பண்ணிட்டு அதை ஹோல்ட் பண்ணி இந்த டிகிரியை முடிச்சு கொள்ளலாமா, எல்எல்பி டிகிரியை? நீங்க ஃபாலோ பண்ணிட்டு விளங்கியில. நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன் ஒரு டிகிரி, ஓ சயின்ஸ் டிகிரி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன். ஒருவேளை எல்எல்பி கிடைச்சதுன்னு சொன்னா அதை ஹோல்ட் பண்ணி இதை செய்யலாமா? அதை ஹோல்ட் பண்ணி நீங்க இதை செய்யலாம். ஒரு தரம் நீங்க ஓப்பன் பண்ணிட்டு கேட்டீங்கன்னா சரி, அதை ஹோல்ட் பண்ணிட்டு சொன்னா அப்ப அதுக்கு இப்போ நீங்க அதை எத்தனை வருஷம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஓப்பன் பண்ணிட்டு எடுத்துக்கொள்ளணுமா. எடுத்துக்கொண்டுட்டு நீங்க அதை செய்யலாம், இஷ்யூ இல்லை. இல்லாட்டி நீங்க ட்ராப் பண்ணிட்டு செய்யறாலும் செய்யலாம், இஷ்யூ இல்லை. எல்எல்பிக்கு அப்ளை பண்ணலாம் தானே? அப்ளை பண்ணலாம் நீங்க, இஷ்யூ இல்லை. ஓகே சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இப்போ வந்து நாங்க இடத்துல இருக்கோம். இப்போ நாங்க எங்கள்கிட்ட இருக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு எந்த சென்டர் போறது பெட்டர்? நீங்க விளங்க இல்ல. இப்போ நாங்க இருக்கிறது வந்து புத்தகத்துல நீங்க 9 இப்ப regional. நீங்க எந்த சென்டருங்கிறது நீங்க செலக்ட் பண்ணவே தேவையில்லை. உங்களோட பிரதேசம், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு நீங்க செலக்ட் பண்ண உடனே அதுவே ஓட்டுவா உங்களுக்கு செலக்ட் ஆகி தரும். நான் இப்ப அப்ளிகேஷன் போட போறேன், பார்த்துக்கொள்ளுங்க கம்ப்ளீட்டா. நீங்க எப்படி அப்ளிகேஷன் வேற எதுலயும் டவுட்ஸ் இருக்குதா? அதுக்கு பிறகு அப்ளிகேஷனுக்கு போ. சார் சொல்லுங்க. ஸ்டேட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டே எல்எல்பி டிகிரி ஃபாலோ பண்ணேன் எனக்கு. பண்ணிடலாம் இஷ்யூ இல்லை. சார் இப்போ நான் வந்து டீச்சிங் பண்றேன் சார். ஓகே, சம்டைம்ஸ் செலக்ட் ஆகிச்சா ஒர்க்கோட கண்டினியூவா செய்துக்கிட்டே இந்த கோர்ஸையும் ஃபாலோ பண்ணலாம் சார். இப்போ இதுக்கு ஒர்க்குக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது சார். நீங்க சொல்றது எனக்கு சரியா கிளியரா இல்ல, திருப்ப சொல்லுங்க. நான் இப்போ டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்ப திரும்ப செலக்ட் ஆகிட்டா திரும்ப ஏதாவது இப்ப கோர்சஸ் ஃபாலோ பண்ற நேரம் இதுக்கு பிரச்சனை எதுவும் வருமா சார்? இல்ல ஒன்றும் இல்ல, நீங்க செய்யலாம், இஷ்யூ இல்லை. ஒரு இஷ்யூவும் இல்லையா? ஓகே. வேற டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள்? சொல்லுங்க. சார் என்னடா இப்ப ஏ லெவல் பேஸ் செஞ்சுக்கிறாங்க, ரிசல்ட் வரல தானே? அவங்களும் அப்ளை பண்ணலாம், இஷ்யூ இல்லை. ஏன்டா ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏ லெவல் வந்துட்டு நீங்க எனக்கு ஒரு கால் எடுங்களா? இல்ல சார், எனக்கு இருக்கு, நான் கேட்டேன் ஒரு டவுட்டா. அந்த டவுட்ஸை கேட்கறதுக்கு எனக்கு திருப்ப இருக்கா. எனக்கு இந்த வருஷம் ஏ லெவல் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன கண்டெக்ட் பண்ணிக்கொள்ள, இதுல சொல்ல இயலாது. நீங்க ஒரு என்ன கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, செய்யணுங்கிறத நான் சொல்லுவேன். வேற டவுட் சார்? ஒன்றும் இல்லைன்னா நம்ம அப்ளிகேஷனுக்கு போவோம். ஓகே சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்துட்டு அந்த இதை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த லிங்க் எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி நீங்க ou.ac.lk அடிச்சிங்கன்னா ஓப்பன் வெப்சைட் வரும், அதுல அப்ளை ஆன்லைன் கொடுத்தாலும் இந்த அப்ளிகேஷன் வரும். நிறைய பேர் வந்துட்டு இப்போ இது கொஞ்சம் அந்த புது சிஸ்டமா இருக்கிறதால நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அதுக்காகத்தான் இந்த சீசனை போடுறேன் நான். அடுத்தது புதுசா கிளாஸ்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் ஒருக்கா கம்ப்ளீட்டா பார்த்துக்கொள்ளுங்களா. ஓகே, இதுல உங்களோட அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பேச்சுலர் ஆஃப் லா ஹானர்ஸ், அடுத்தது வந்துட்டு இப்போ என்ன அகாடமிக் இயர், உங்களோட கிளாஸ் ஃபீஸ் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ், அதோட அப்ளிகேஷன் ஓப்பன் டேட், க்ளோசிங் டேட்டை பார்த்துக்கொள்ளுங்க. 12/20 12ஆம் மாதம் 20ஆம் தேதி. எக்ஸாம் எப்போ நடக்குங்கிறதும் இதில் போட்டுருக்குறாங்க. 9:30 to 11:00 வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேப்பர்.
சாரி ஓகே 2 பேப்பர் தருவாங்க. அதில் தொடர்ச்சியாக தருவாங்களா? முதலாவது ஒரு பேப்பர் தருவாங்க, அந்த 1 ஹவர் டைம் முடிஞ்ச உடனே அடுத்த பேப்பர் தருவாங்க. சரி, அப்போ அதே மாதிரி 12:30க்கு ஒரு பேப்பர் தருவாங்க, அதில் 1 மணித்தேல டைம் முடிஞ்ச உடனே அடுத்த பேப்பர் தருவாங்க. இல்லைட்டா? 4 பாடமும் ஒரே நாளில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். உங்களோட எக்ஸாம் சென்டர் வந்துட்டு உங்களோட அட்மிஷனில் வரும். என்ன எக்ஸாம் சென்டரோ அதுக்கு போகலாம். எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் யூனி மட்டும் வராது, நிறைய ஓப்பன் யூனி பக்கத்தில் இருக்கிற நிறைய ஸ்கூல்ஸ் வரும். மெடிக்கல் ஒன்ஸ்னா மெடிக்கல் சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் வரும். அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் எல்லாருக்குமே ஒரே இடம் வராது, ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக வரும். ஒவ்வொரு இடங்களும் வரும், சில ஆட்களுக்கு ஒரே இடங்களும் வரும் பக்கத்தில் இருக்கிறார்கள். பிளேட்டா? ஓகே சார். ஓகே, இப்போ இதில் அப்ளை நோவை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று இதில் வருது பாருங்க. இதில் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் கொடுக்கணும். உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபியை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி கோட்டை இதில் என்டர் பண்ணீங்கன்னா சரியா 30413. ஓகே, இதில் வந்துட்டு உங்களோட ப்ரோக்ராம் நீங்கள் இப்போ என்ன ப்ரோக்ராம் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ரோக்ராமை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ லோக்கு அப்ளை பண்ணுறவங்க இதை பார்த்துக்கொள்ளுங்களா டைட்டில். அதே மாதிரி உங்களோட என்ஐசி நம்பர். இதில் இமெயில் அட்ரஸ் கட்டாயம் முக்கியமா? இமெயில் அட்ரஸுக்கும் ஓடிபி போகுமா? பிள்ளையான இமெயில் அட்ரஸ் கொடுக்க வேணாம், இமெயில் அட்ரஸுக்கும் கட்டாயம் ஓடிபி ஒன்று போகும். விளங்கிட்டு தானே நான் செய்கிற மெத்தட் உங்களுக்கு விளங்குது தானே பிள்ளைகள்? உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு இப்படி ஒரு ஓடிபி கோட் ஒன்று வருமா? ஓகே சார். அந்த ஓடிபி கோட்டை இதில் பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் அதுக்குள்ளே போய் நீங்கள் என்ன ஓடிபி கோட்டோ அந்த ஓடிபி கோட்டை இதில் பேஸ்ட் பண்ணணும். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. இந்த இமெயில் அட்ரஸ் சரியான அட்ரஸை கொடுத்துக்கொள்ளணும். இதில் உங்களோட தகமைகள் என்னங்கிறத நீங்கள் டிக் பண்ணீங்கன்னா சரி. அந்த 3 பாஸ் இருக்கிற ஆக்கள் அதை டிக் பண்ணுங்க. அடுத்தது ஓல்ட் சிலபஸ் ஆக்கள் இதை டிக் பண்ணுங்க. 4 பாடம் பாஸில் இருக்கணும் ஓல்ட் சிலபஸ். அடுத்தது அந்த எஸ்எல் கியூஎஃப் லெவல் 2 இருக்கிறார்கள். அது அடுத்தது வந்துட்டு வேறு எதுவும் குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடியவங்க இதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். உங்களோட குவாலிஃபிகேஷனை ஃபில் பண்ணீங்கன்னா சரி. அடுத்தது இதில் டைட்டில், உங்களோட ஃபுல் நேமே இதில் டைப் பண்ண உடனே உங்களோட இனிஷியலோட நேம் வந்துட்டு இதில் ஓட்டோ என்ன செஞ்சிடும்? ஃபில் ஆயிடுமா? விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓம் சார். அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த். இதுல ஒரு சின்ன ஒரு பிழை ஒன்று இருக்குது. என்ஐசி வெரிஃபிகேஷன் இன்கம்ப்ளீட் அப்படி தான் வருது. அதை நீங்க பெருசா மெயின் பண்ண தேவை இல்லையா? இது அப்படியே இருக்கட்டுமா? விளங்கிட்டா பிள்ளைகள் சொல்றது? ஓம் சார். ஓகே, நீங்க அதை பெருசா மெயின் பண்ண தேவையில்லை. அது அவங்களோட சிஸ்டத்துல உள்ள பிள்ளை. உங்களோட அட்ரஸ், இதுல நீங்க அட்ரஸ் லைன் ஏதாச்சும் உண்டு. ஓகே, இதுல உங்களோட இந்த அபார்ட்மெண்ட் இதுல இருந்தீங்கன்னா அதுல நம்பர்ஸ் எதுவும் இருந்தா நீங்க இதுல கொடுத்து கொள்ளலாம், இல்லாட்டி எம்டியா விட்டு கொள்ளலாம். சரியா? சரி, ஓகே. இதுல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னங்கிறத செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் அம்பாறையை செலக்ட் பண்றேன். உங்களோட வேற ஃபோன் நம்பர்ஸ் எதுவும் இருந்தா நீங்க இதுல என்டர் பண்ணிக்கொள்ளலாம்.
அதே மாதிரி இதுல நீங்க மேரிடா இல்ல சிங்கிளாங்கிறத இதுல ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க இப்ப என்னதுலயும் ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு சொன்னா இதுல நீங்க ஆர் யூ கரண்ட்லி எம்ப்ளாய்டுன்னு ஹர்ட் இருக்குது உங்களோட டெசிக்னேஷன். அடுத்தது வந்துட்டு உங்களோட இந்த தொழில்ற டிஸ்கிரிப்ஷனை இதுல போட்டீங்கன்னா சரி. விளையாட்டா சொல்றது டீச்சர்னு சொன்னா டீச்சர் போட்டுட்டு என்ன டீச்சர் அப்படியான விஷயங்களை இதுல போட்டீங்கன்னா சரி. இல்லைண்டா அதை டிக் பண்ணாம விட்டாலும் இஷ்யூ இல்லை. விளங்கிட்டா பிள்ளைகள்? இப்ப நான் இவ்வளவுக்கும் ஃபில் பண்ணது கம்ப்ளீட்டா விளங்கிட்டு தானே? ஆமாம் சார். ஓகே. ஆமாம் சார். இதுல மீடியத்தை பார்த்துக் கொள்ளுங்களா. இதுதான் ஆக முக்கியமானது. நிறைய பேர் பிள்ளை விடுறது இதுதான். இதுல வந்துட்டு உங்களோட மீடியம், நீங்க என்ன மீடியம் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த மீடியத்தை கொடுத்துக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க இதுல உங்களோட இப்ப நான் அம்பாறையை செலக்ட் பண்ணதுக்காக இதுல என்ன சென்டர் வந்திருக்குது? என்ன சென்டர் வந்திருக்குது? மெடிக்கல்ல வாங்கிக்க சார். மெடிக்கலோ வந்திருக்குது. இப்ப வேற மாவட்டம் எங்க இருக்குது? கொஞ்சம் இருங்க. நான் மாவட்டம் செலக்ட் பண்ணது எங்க இருக்குது? ஓகே. இதுல நான் முல்லைத்தீவை செலக்ட் பண்ண உடனே என்ன வருது? டிஸ்ட்ரிக்ட் உங்களோட சென்டர் என்ன வருது பிள்ளைகள்? ஜப்னா ஜப்னா வருது. சார். பிள்ளைகிட்ட சொல்றது உங்களுக்கு. அப்ப நீங்க உங்களோட சென்டர் என்னங்கிறது நீங்க அப்ளை பண்ணக்குள்ளே என்ன செய்யலாம்? நீங்க பார்த்து கொள்ளலாமா? உங்களோட சென்டர் எதுங்கிறது அதுவே ஓட்டோவா உங்களுக்கு என்ன செய்யும்? செலக்ட் பண்ணி தரும். இங்க பாரு. ஓகே. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இதை டிக் பண்ணுங்க. இதை ரீட் பண்ணிட்டு நீங்க எல்லாத்துக்கும் உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டானது அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் த பர்சனல் டீடைல்ஸ். சரியா? ப்ரொசீட் டு பேமெண்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செய்யலாம்? போகலாம். பிள்ளைடா ஓகே சார். ஆமாம் சார். இதுல உங்களோட அந்த டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. சரியா? இப்ப இதையும் டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு தான் அதுக்கு போகணும். இப்ப உங்களோட டீடைல்ஸ் ஒருக்கா சரி பாருங்க. எல்லாம் சரியா அப்படிங்கிறத பாருங்க முதலாவது. அப்படி சரியில்லைன்னு சொன்னா ரிவ்யூ அண்ட் எடிட்டுக்கு வருது இல்ல, இதை நீங்க டிக் பண்றதை எடுத்து விட்டீங்கன்னா ரிவ்யூ அண்ட் எடிட்டுக்கு போகலாம். இதுல எதுவும் பிழைகள் இருந்தா நீங்க திரும்ப போய் என்ன செய்யலாம்? எடிட் பண்ணலாம். பிள்ளைகிட்ட சொல்றது இத இப்ப இந்த எல்லாமே கரெக்டா இருக்கிறதால நான் அதுக்குள்ள போக இல்லை. ஓகே. இப்ப இதுல 2 பேமெண்ட் இருக்குது. ஒன்று கார்ட் பேமெண்ட். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம கார்ட் பேமெண்ட்டுக்கு போவோம். இதுல நான் பேமெண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்றேன் எப்படி ஃபில் பண்ணணும். இப்போ உங்கள்ட்ட விசா கார்டு என்ன கார்டு இருந்தாலும் விசா கார்டு என்ன கார்டு இருந்தாலும் நீங்க விசா கார்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட கார்டு நம்பர். சரியா? இதுல நீங்க கார்டு நம்பரை என்டர் பண்ணணும். பிள்ளைகள் நான் சொல்றது உங்களோட கார்டு நம்பர், அதாவது கார்டுல நான் நினைக்கிறேன் 16 நம்பரா இல்ல 12 நம்பரா இருக்குது? 12 நம்பர்ன்னு சொன்னா அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணுங்க. அதுல உங்களோட கார்டுல வந்துட்டு மந்த் இருக்கும், எக்ஸ்பயரி டேட். அதாவது உங்களோட கார்டு வந்துட்டு எக்ஸ்பயரேஷன் டேட் அதுல இருக்கும், மந்த்தும் இயரும் இருக்கும் அதுல. அப்ப அது என்ன மந்த்ங்கிறதையும் கொடுத்துட்டு அந்த இயரையும் நீங்க இதுல கொடுத்தீங்கன்னா சரி. இந்த சிவிஎன் நம்பர் தான் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியறே இல்ல. உங்களோட கார்டுக்கு பின்னுக்கு 3 நம்பர் ஒன்று இருக்கும் தெரியுமா? அந்த பிளாக் கலர் இதால ஒட்டி அதுக்கு பக்கத்துல 3 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கொடுத்துட்டு இந்த விலங்குல பிள்ளைகள் சிக்னேச்சர் பண்றதுக்கு பக்கத்துல இருக்கும் அந்த சிவிஎன் நம்பர். அந்த 3 நம்பரையும் இதுல கொடுத்துட்டு நீங்க பேயை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட போனுக்கு ஒரு ஓடிபி கோட் ஒன்று வரும். அந்த கோட்டை இதுல என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட பேமெண்ட் என்ன செஞ்சு பட்டும்? பே பண்ண பட்டும். பிள்ளைகிட்ட சொல்றது இப்ப நம்ம கேஷ் பேமெண்ட், அதாவது நீங்க கேஷ் பேமெண்ட் பே பண்றது வந்துட்டு பேங்க்ல எல்லாம் பே பண்ண இயலாது. கேஷ் பேமெண்ட் வந்துட்டு அந்தந்த ரீஜனல் சென்டருக்கு போய் தான் நீங்க பே பண்ணணும். விளையிட்டா சம்டைம் பக்கத்துல இருக்கக்கூடிய சென்டர்லயும் அவங்க எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. அது ஒருக்கா நீங்க அந்த சென்டர்ல கேட்டுக்கொள்ளணுமா? இப்ப ஒரு ஆள் சொன்னார், ஒரு ஆள் ஏற்கனவே சொன்னார் ட்ரிங்கோல பக்கத்துல ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க தானே, அங்கேயும் போய் நீங்க பேமெண்ட்டை பே பண்ணிக்கொள்ளலாம். அவங்கள்ட்ட ஒரு தரம் கேட்டுக்கொள்ளணுமா?
இப்போ நீங்க கேஸ் பேமெண்ட்டை கொடுத்த உடனே ப்ளீஸ் கன்ஃபார்ம்டு வருது. இப்போ நீங்க கேஸ் பேமெண்ட் தான் பே பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா இதுல ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸோட இதுல கம்ப்ளீட்டா வரக்கூடிய மாதிரி இருக்கு. இவ்வளோடா இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். பேக் டு ஹோம். ஓகே கொடுத்ததுக்கு பிறகு நீங்க இப்ப உங்களோட இப்ப நீங்க எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா கடைசியா திரும்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல போன இடம் இருக்கு தானே, தெரியும் தானே, நான் ஏற்கனவே சொன்னேன். நான் சொல்ற விளங்குதா பிள்ளைகள்? ஓ சார். ஓ சார் விளங்குது. கொஞ்சம் வைங்க. இது இல்ல. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன இடம் இருக்கு தானே, இந்த இருக்கு தானே, இந்த லிங்குக்குள்ள போயிட்டு லாஸ்ட்ல போங்க. சரியா? இதுல 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அப்ளை ஃபார் ப்ரோக்ராம்ஸ், இன்னொன்று வந்துட்டு செக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். நீங்க அப்ளிகேஷன் எல்லாம் உங்களோட கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு உங்களோட ஸ்டேட்டஸ் இதுக்குள்ள போய் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அப்ளிகேஷன் இதுக்கு போயிட்டு இதுலயும் சேம் ப்ரொசீஜர் தானா? உங்களோட ஃபோன் நம்பர், அதில் ஓடிபி, ஃபோன் நம்பர் என்டர் பண்ண உடனே உங்களோட ஃபோனுக்கு எஸ்எம்எஸ்ல ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு பிறகு கன்ஃபர்மேஷனுக்கு உங்களோட என்ஐசி நம்பரை கேட்கும். சரியா? சரியான என்ஐசி நம்பரை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தீங்கன்னா இதில் செலக்ட் ப்ரோக்ராம் இருக்குது. இதில் உங்களோட சரி ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ண பட இல்லையா? நீங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பேமெண்ட் பே பண்ணீங்கன்னு சொன்னாதான் இதுல இருக்குது கம்ப்ளீட்டா. நான் ஏற்கனவே இதை செக் பண்ணி பார்த்தேன்னா அந்த கேஸ் பேமெண்ட்டை கிளிக் பண்ணா உங்களுக்கு அது அந்த இது வருது இல்லை? யாரும் அப்ளை பண்ணி பார்த்தீங்களா? கார்ட்ல பேமெண்ட் பே பண்ண ஆக்கள் இருக்கிறீங்களா? பேமெண்ட் பே பண்ண ஆக்களுக்கு இது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு தான் அப்ளிகேஷன் அனுப்பணுமா இல்லாட்டி அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிட்டு கேஸ் பண்ணணுமா? எதை சொல்றீங்க நீங்க? இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிட்டு தான் கேஸ் பேமெண்ட் பண்ணணுமா இல்லாட்டி அவங்கள்ட்ட சொல்லிட்டு கேஸ் பேமெண்ட் பண்ணிட்டு சென்டர்ல போய் பேமெண்ட் பே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்க சென்டருக்கே போய் அப்ளிகேஷனை போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா அவடத்தையே அவங்க எல்லாமே செஞ்சு கொள்ளுவாங்க. ஏன்னா இங்க இருந்து நீங்க ஒரு தரம் அப்ளை பண்ணா இதுல அது ஒர்க் பண்ணது இல்லை. சரியா? விளையாட சொல்றது கார்ட்ல பேமெண்ட் பே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதுல பேமெண்ட் அவடத்தையே அந்த அப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே பேமெண்ட் பே பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி நீங்க திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்த அப்ளிகேஷன் போட வேண்டி வருமா? விளையாட நான் சொல்றது பிளேட் ஏற்கனவே அப்ளை பண்ண ஆக்கள் இருக்கிறீங்களா? இதுக்குள்ள இருக்கிறீங்க தானே? சார் கார்டுல பேமெண்ட் பண்ணதுல இஷ்யூ ஆகாது சார்? இல்ல ஒரு இஷ்யூவும் இல்ல.
கார்டில் பேமெண்ட் பண்ணக்குள்ள என்ன இஷ்யூ வரும் உங்களுக்கு? என்ன இஷ்யூ வரும்னு சொல்றீங்க? இல்ல இல்ல கார்டு பேமெண்ட் பண்ணச்சல ஒரு இஷ்யூ வராது தானே சார். இல்ல இது ஒபிஷியல் வெப்சைட் தானே, இது கவர்மெண்டோட வெப்சைட். விளையாட்டா சொல்றது உங்களுக்கு. ஓப்பன் யூனி வந்துட்டு கவர்மெண்டோட சம்மந்தப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி தான் அது. நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே அதுல இப்ப டோட்டலா இது செய்யறாங்க தானே. ஓகே, கொஞ்சம் இருங்க. நான் ஏற்கனவே அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் தானே. இதுல டைம் முடிகிற டைம் வரைக்கும் பார்த்துருப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. திருப்பவும் அதுக்கு தான் போகுது, ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு தான் போகுது அது. நீங்க இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு தானே ஸ்டூடெண்ட்ஸ் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா? ஆம் சார் விளங்கி. ஓகே, நீங்க போன உடனே கார்டுல பேமெண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா சரியா, இஷ்யூ ஒன்றும் இல்லையா? இல்ல இந்த இதுல நீங்க அப்ளை பண்ண போறீங்க, அதாவது சென்டருக்கு நீங்க போய் பேமெண்ட் பே பண்ண போறீங்கன்னா சென்டருக்கே போய் அப்ளை பண்ணிக்கொள்ளலாமா, இஷ்யூ இல்லை. ஏன்டா நீங்க போற நீங்க தானே, அங்கேயே உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவாங்க, இஷ்யூ இல்லை. ஆனா கார்டுல பேமெண்ட் பே பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்க இதுலயே பேமெண்ட் பே பண்ணிக்கொள்ளலாம், இஷ்யூ ஒன்றும் இல்லையா? போன உடனே பேமெண்ட் பே பண்ணா தான் உங்களோட அந்த இது காட்டும். இப்போ இந்த ஸ்டேட்டஸ்ல நான் அந்த பேமெண்ட் பே பண்ணி காட்டினது தான் இருக்குது. நான் போன முறை அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு பிள்ளைகளுக்கு பேமெண்ட் பே பண்ணி காட்டினேன் நான். அது மட்டும்தான் என் அந்த இதுல ஷோ ஆகுது. பார்ப்போமா, ஒருக்கா ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வியூ ஸ்டேட்டஸ். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள் அப்ளிகேஷன் போடுறதுல? பிள்ளைகள் ஓ சார் டவுட் இருக்குதா? கிளியர் சார். விளையாடல இதுல நான் சார் இதுல அந்த பேமெண்ட் பே பண்ணதான் இதுல காட்டுதா? நான் ஏற்கனவே பேமெண்ட் பே பண்ணி காட்டினது இப்ப இதுல அப்ளிகேஷன் நம்பர் காட்டும். சரி, அப்ப நான் அதுல கார்டுல பேமெண்ட் பே பண்ணியிருந்தேன்னு சொன்னா இதுல எனக்கு அந்த இது காட்டியிருக்கும். சரியா, இப்ப நான் பேமெண்ட் பே பண்ண இல்ல தானே, அப்ப அதால காட்ட இல்ல. அப்ளிகேஷன் ப்ராசஸ் இதுதான். இதே மெத்தட்ல போனீங்கன்னா சரி. விளையாண்டா ஓகே சார். விளையாண்டா பிள்ளைகள்? ஓகே சார். ஆமாம் சார். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? சார் இந்த சென்டர் செலக்ட் பண்றது வந்து சென்டர் எக்ஸாமுக்குரிய சென்டரா சார், இல்லாட்டி கோர்ஸ் ஃபாலோ பண்ணதுக்குரிய சென்டரா? எக்ஸாமுக்குரிய சென்டரா? எக்ஸாமுக்குரிய சென்டரும் அதான், நம்மளோட கோர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய சென்டரும் அதான். நீங்க இப்ப உங்களுக்கு சென்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னா பிறகு வந்துட்டு அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணணும். ரிக்வஸ்ட் பண்ணி தான் நீங்க சேஞ்ச் பண்ணலாமா? எல்லா சென்டர்ல மீடியம் இல்ல சார். விலங்கு இல்ல, எல்லா சென்டர்லயும் மீடியம் இருக்கா சார்? அதான் அவங்க போட்டிருக்கிறாங்களே எல்லா சென்டர்லயும் தமிழ் மீடியம் இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டினல உங்களுக்கு. இப்ப நீங்க ப்ரொ ஜாயின்ட் ஆன நீங்களா? ப்ரொ ஜாயின்ட் ஆனாக்கள் ரெக்கார்டிங்க பார்த்துக்கொள்ளுங்களா. நீங்க இப்ப அப்ளை பண்ற போற டைம்லயே அதுல சொல்லி இருக்கிறாங்களே கம்ப்ளீட்டா. இங்க பாருங்க, டோட்டலா எல்லா சென்டர்லயுமே 3 மீடியம் இருக்குது. பிளைண்டா அது பழைய போன முறை வந்துட்டு அப்படி போட இல்ல. இந்த முறை போன முறையை வச்சுட்டு இப்ப பேச வேணாம். இப்ப வந்துட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சிஸ்டத்துல இருந்து டோட்டலா எல்லாமே ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்ப அதை காட்டுறதுக்காக தான் வந்தேன். எல்லா சென்டர்லயும் 3 மீடியம் இருக்குது. உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட். எல்லாருக்கும் டவுட்ஸ் கிளியர் தானே? அடுத்த ஸ்டெப்புக்கு போவோமா? ஓகே சார். ஓகே.
சின்ன டவுட் ஒன்று இருக்குது சார். ஒவ்வொரு ஓ, செக்டர்லயும் கேளுங்க. இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு, சென்டர் தமிழ் சென்டர் மீடியமும் செலக்ட் இருக்கு, பண்றதுல சிங்கள ஓ மீடியமும் இப்ப இருக்கு. நான் மாவனல்ல அப்ப ஓகே ஒவ்வொரு மாவனல்னு சொன்னா கேகாலைக்குள்ள தான் வரும். அப்ப மாவனல்ல நான் என் அட்ரஸ் கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு ரத்னபுரம் வருது. ஆனால் ரத்னபுரம் தான் உங்களோட சென்டரா வரும். நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணீங்க? உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எது? என்னோட டிஸ்ட்ரிக்ட் கேகல். அப்ப நீங்க கேக்கலே செலக்ட் பண்ணலையே, டிஸ்ட்ரிக்டே தான் இதுல போட்டுட்டாங்க. கேகல் செலக்ட் பண்ணினா எனக்கு ரத்னபுரம் வருது. ஓகே, ஆனா எனக்கு பக்கத்துல இருக்கிற சென்டர் கேண்டில இருக்கக்கூடிய சென்டர். என்ன இல்ல டிஸ்ட்ரிக்ட் அப்படி வராது. 9 மாகாணத்துக்கும் 9 சென்டர் அவங்க போடுற சென்டர் தான் வரும் உங்களுக்கு. அப்ப ரத்னபுரம் வந்து தூரம் சார். அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. ஓ, நீங்க இப்ப அது நான் சொல்றேன் தானே, இப்ப அவங்க போட்டிருக்கிற சென்டர் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவங்க என்ன சென்டர் போட்டிருக்கிறாங்களோ அந்த சென்டர் தான் வரும். அந்த சென்டரை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணே இல்லாது. அது ஒட்டோவா வராது. புலைட்டா அவங்க உங்களோட இப்ப டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்ன சென்டர் போட்டிருக்கிறாங்களோ ஓப்பன் இனியால அந்த சென்டர் தான் ஒட்டோவா அது செலக்ட் ஆகும் உங்களுக்கு. இதை மாத்திக்கொள்ள முடியுமா தெரியாது சார். இல்ல இது இப்போதைக்கு நீங்க மாத்த இயலாது, பிறகுதான் மாத்தலாம். எக்ஸாமுக்கு நீங்க அங்க போய் தான் எக்ஸாம் செய்யணும். மற்றபடி பிறகு வந்துட்டு நீங்க அதை சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ஓகே சார். இப்ப நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு உங்களோட சென்டரை வந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணலாம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான். ஓ விளையாட்டா ஓ சார். ஓகே, இது முடிஞ்சுதானே? இப்ப நம்ம மற்ற இதுக்கு போவோமா பிள்ளைகள்? ஓ சார், கிளியர். ஓகே சார். ஓகே, இப்போ கிளாஸ்ல இந்த புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா இதுல பிள்ளைகள்? இருக்கிறீங்க என்ன? சரி, ஓகே. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது சிஸ்டம் சம்பந்தமா? எதுவும் நம்ம இப்ப கிளாஸ் சம்பந்தமான அடுத்தது வந்துட்டு அந்த 3 சிஸ்டம் உங்களுக்கு எக்ஸஸ் பண்றதுக்கு தந்திருக்குது. அந்த 3 சிஸ்டம் சம்பந்தமான டவுட்ஸ் எதுவும் இருக்குதா உங்களுக்கு? ஓகே, நான் 3 சிஸ்டத்தையும் நான் இப்போ காட்டுவேன். நான் முதலாவது இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். டிஎல்சியால் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு கிளாஸஸ், அதாவது எங்களோட இப்போ கிளாஸஸ் வந்துட்டு டோட்டலாக 6 மந்த் கிளாஸ் நடக்கும் பிள்ளைகளுக்கு கம்ப்ளீட்டாக. அதை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட்டாக எடுப்போம். 3 மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்போம். ஓப்பன் இனியால் கால் பண்ணதுக்கு பிறகு நிறைய பேர் வருவாங்க. அந்த டைம்லேயும் பிள்ளைகள் எடுப்போம். ஆனால் யார் ஜாயின்ட் ஆகிறதா இருந்தாலும் கிளாஸில் சில ரூல்ஸ்கள் இருக்குது. இப்போ மற்ற கிளாஸ் மாதிரி இந்த கிளாஸ் இருக்காது. இப்போ நார்மலாக பேமெண்ட் பே பண்ண உடனே பெய்ட் குரூப்பில் எட் பண்ணுறது, அடுத்தது அதுக்குள்ளே இப்போ உங்களுக்கு ஜூம் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. ஜூம் லிங்க் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா வீடியோ ரெக்கார்டிங் அனுப்புவாங்க. அதோட முடியும் கம்ப்ளீட்டாக. அப்படியெல்லாம் எங்களோட கிளாஸ் இருக்காது. முதலாவது எங்களோட கிளாஸில் ஜாயின்ட் ஆகணும் அப்படின்னா, இப்போ ஜாயின்ட் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக, கிளாஸ் ஸ்ட்ரக்சர், அடுத்தது உங்களோட ஷெட்யூல் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஆக முக்கியமா ஒரு நாளைக்கு 4 மணித்தியாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் கிளாஸுக்கு எடுப்போம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் கம்ப்ளீட்டா இன்டர்வியூ பண்ணி தான் கிளாஸுக்கே எடுப்போம். 4 மணித்தியாலும் ஒரு நாளைக்கு. இப்போ உங்களுக்கு இருக்கிறது 2 மந்த்ஸ் தான் டைம் படிக்கிறதுக்கு. 2 மாசம் தான் டைம் இருக்குது. இந்த 2 மாசத்துக்குள்ள நீங்க டோட்டலா எக்ஸாமுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும். எங்களோட கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி விளையாட்டா. அப்போ அதால் உங்களோட இப்போ நீங்கள் கிளாஸுக்கு ஜாயின் ஆகணும் அப்படின்னா 4 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 4 ஹவர்ஸ் டைம் எடுக்க இயலுமா இருந்தால் நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். அதில் முதலாவது ரூல்ஸ், கிளாஸில் வந்துட்டு முதலாவது ரூல்ஸ் வந்துட்டு நீங்கள் 4 நோட் புக் கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்கணும். 4 சப்ஜெக்ட்டுக்கு 4 நோட் புக் இருக்கணும். ஐக்யூ, ஜிகே, இங்கிலீஷ், தமிழ். இந்த 4 நோட் புக்லையும் படிப்பிக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கால என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். ஆன்சர்ஸும் அடுத்தது வந்துட்டு கொஷின்ஸும். பிளைண்டா பிள்ளைகள் நான் சொல்றது, புதுசாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் தெரியாதவங்க, நான் எல்லாட்டையும் சொல்லித்தான் எடுத்திருக்கிறேன். இருந்தாலும் திருப்பறக்கா கேட்டுக்கொள்ளுங்க, சரியா? இதை ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணுவோம் கிளாஸில் வந்துட்டு. அப்போ அதால் 4 நோட் புக் இருக்கணும். நோட் புக்கில் படிப்பிக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் நோட் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னு சொன்னால் இப்போ நார்மலாக சார் வந்துட்டு மாடல் பேப்பர்ஸ், அதாவது ஜென்ரல் நாலேஜ்னு சொன்னால் சார் ஒரு மாடல் பேப்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணுவார். அதில் 60 கேள்வி தான் இருக்கும். ஆனால் அவர் படிப்பிக்கிற டைமில் கிட்டத்தட்ட 180 கேள்விக்கு மேலே படிப்பிப்பார். அப்படி படிப்பிக்கிற டைமில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் பார்த்துருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். இப்போ கிளாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வீடியோ ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் கம்ப்ளீட்டாக. கிளாஸ் எல்லாருமே ஒர்க்கர்ஸ் தானே கம்ப்ளீட்டாக. அதால் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்றாலும் நீங்கள் முடிஞ்ச உடனே வீடியோ ரெக்கார்டிங்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கொள்ளலாம். இப்போ எங்கள்கிட்ட வந்துட்டு நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ண இல்லை, நான் நோட் பண்ண இல்லைன்னு எங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. என்று சொன்னால் உங்களுக்கு நாங்கள் ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதால் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துனால கம்ப்ளீட்டாக நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதில் 180 கேள்வி நீங்கள் எழுதணுமா இருந்தால் அந்த 2 மணித்தியால கிளாஸும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அட்டென்ட் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி ரெக்கார்டிங் பார்த்துருக்கணும். அப்போ அதால் அதில் இப்போ
ஜிகே பொறுத்த வரைக்கும் கேள்வியும் ஆன்சரும் எல்லாமே எழுதியிருக்கணும் முதலாவது. அடுத்தது ஐக்யூவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாடல் பேப்பர்ஸோட செய்முறையும் ஒவ்வொரு கேள்விக்கும் செஞ்சு முடிச்சிருக்கணும். தமிழ் இங்கிலீஷ் நோட் பண்ணியிருக்கணும். இவ்வளவும் கட்டாயம் உங்களுக்கு மந்த் எண்டில் எல்லாரோட நோட் புக்கையும் செக் பண்ணுவாங்க. எப்படி செக் பண்ணுவாங்கன்னு நிறைய பேருக்கு வைப்பீங்க. செக் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களோட நோட் புக்கை வீடியோ எடுத்து எங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பணும். அதெல்லாம் ஓகேன்றா தான் அடுத்த கிளாஸுக்கு ஏட் பண்ணுவோம். சரியா? இதில் எல்லாருக்கும் கிளியர் தானே? ஓகே. அடுத்தது வந்துட்டு ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ்லயோ இல்ல ஐக்யூலயோ எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம்ல உங்களுக்கு வந்துட்டு டார்கெட் தருவாங்க. அதாவது 80% மேல எடுக்கணும், 70% மேல எடுக்கணுங்கிற டார்கெட் தருவாங்க. விளையாட்டா விளையாட்டா விளையாடு. இந்த டார்கெட்டுக்கு குறைவா யாரு மார்க்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களோட நோட் புக்கை இடையில செக் பண்ணுவாங்க. அதாவது ஜிகேல எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொன்னா ஜிகேல உங்களோட மார்க்ஸ் வந்துட்டு 80% நாங்க டார்கெட் தந்திருக்கிறோம்னு சொன்னா உங்களோட 50-40 மார்க்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு சொன்னா அவங்களோட நோட் புக்கை கட்டாயம் என்ன செய்வாங்க, செக் பண்ணுவாங்க. இப்ப இதுல எல்லாம் நீங்க விளையாட இயலாது. ஏன்னு சொன்னா எங்கள்ட்ட எக்ஸாம் சிஸ்டமே வேறையா இருக்குது. கிளாஸ்ல ஜாயின் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் இண்டெக்ஸ் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் அவங்களோட இண்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி 3 சிஸ்டம் நீங்க எக்ஸஸ் பண்ணலாம். முதலாவது சிஸ்டம் வந்துட்டு உங்களோட ஜென்ரல் நாலேஜ் சிஸ்டம். சரி, ஓகே. முதலாவது சிஸ்டம் உங்களோட ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம். டிஸ்பிளே விளங்குதானே பிள்ளைகள்? ஓகே, இதுதான் உங்களோட முதலாவது சிஸ்டம். சரியா? இப்ப இதுல உங்களோட போன் நம்பர் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி கொண்டு வரும் உங்களோட போனுக்கு. விளையாட்டா உங்களோட போன் வந்துட்டு இதுல கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஓடிபி கோட்டை இதுல நீங்க என்ன பண்ணணும்? எல்லாருமே எப்படித்தானே செய்றீங்க? ஓகே. என்ன பண்ண உடனே தான் இது லாகின் ஆகும் உங்களுக்கு. சரியா? லாகின் பண்ண உடனே உங்களோட கிளாஸ் டீடைல்ஸ் வந்துட்டு இதுல இருக்கும் கம்ப்ளீட்டா. சரியா? இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த், ஃபிஃப்த் மந்த் கம்ப்ளீட்டா இருக்கும். நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்றதுக்கு இப்போ இங்கிலீஷ் பாடம் நீங்க எக்ஸஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா இங்கிலீஷை கிளிக் பண்ணிட்டு இதுல டேட்டோட இருக்கும் உங்களுக்கு. 8ஆம் மாசம் 7ஆம் தேதி, 7ஆம் மாசம் 15, 7ஆம் மாசம் 22. நீங்க எந்த ரெக்கார்டிங் பார்க்க போறீங்களோ அதை கிளிக் பண்ண உடனே அதுல பிடிஎஃப், அந்த கிளாஸோட பிடிஎஃப் உங்களுக்கு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சரியா? அதே மாதிரி உங்களோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு கீழே இருக்கு. நீங்க இதுல வீடியோ ரெக்கார்டிங்ஸை கம்ப்ளீட்டா பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கறதாலும் இதுல கம்ப்ளீட்டா என்ன செய்யலாம், நீங்க பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விளையாட பிள்ளைகள் நான் சொல்றது நான் இந்த பேசுற விளங்குதா பிள்ளைகள்? ஓம் சார் விளங்குது. ஓகே. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் இப்போ அடுத்தடுத்த கிளாஸை கிளிக் பண்ண அடுத்தடுத்த கிளாஸுக்குரிய வீடியோ ரெக்கார்டிங்ஸ் அதில் பிடிஎஃப், அந்தந்த கிளாஸோட வீடியோ ரெக்கார்டிங்ஸோட பிடிஎஃப் அதில் இருக்கு கம்ப்ளீட்டாக. நீங்கள் எல்லாமே ஓடஸ் படி தான் இருக்கும். நீங்கள் இந்த குழம்போணுன்றலாம் அவசியம் இல்லை. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தேவையானதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் விரும்பக்கூடிய டைமில் பார்க்கக்கூடிய மாதிரி சிஸ்டம் தான் உங்களுக்கு இருக்குது, ரெக்கார்டிங் சிஸ்டம். சரியா? இப்போ இதில் எதுவும் டவுட்ஸ்கள் இருக்குதா எக்ஸஸ் பண்ணுறதுல? வேறு எதுவும் டவுட்ஸ்கள் இருந்தால் கேளுங்க பார்ப்போம். இருக்குதா பிள்ளைகள்? இல்ல சார். இல்ல, கொஞ்சம் இருங்க பிள்ளைகள், கொஞ்சம் அப்படியே இருங்க. கூப்பிட்டாவே சொல்லுங்களேன். இந்த மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்களா பிள்ளைகள்? ஆமா ஆமா, மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. உங்களோட இந்த வீட்டுல பேசுறது இங்க விளங்குது.
இந்த பிள்ளைகள் அந்த மைக்கை வந்துட்டு மியூட் பண்ணுங்க. வீட்டுல பிள்ளைகள் பேசுறதெல்லாம் விளங்குதா? ஒரு தரம் மியூட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, நான் ஸ்கிரீன் ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே, நான் முதலாவது வந்துட்டு உங்களுக்கு அந்த இதை காட்டினேன். நான் என்னன்னு சொன்னா உங்களோட ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்ணக்கூடிய சிஸ்டத்தை நான் காட்டினேன். நான் ரெண்டாவது வந்துட்டு உங்களோட எக்ஸாம் எக்ஸஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம். எக்ஸாம் இருக்கட்டும், நான் அடுத்த சிஸ்டத்துக்கு போறேன். நான் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட அந்த ஒவ்வொரு வீக்கும் எக்ஸாம் நடக்கும் தானே உங்களுக்கு ஆமாம் பிள்ளைகள்? சார். ஒவ்வொரு வீக்கும் எக்ஸாம் நடக்கும். கொஞ்சம் இருங்க. இதுதான் உங்களோட அந்த எக்ஸாம் சிஸ்டம். நான் எக்ஸாம் சிஸ்டத்துக்குள்ள கொஞ்சம் போறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளைகள்? ஓம் சார் விளங்குது. ஓகே, இந்த இதை பார்த்துக்கொள்ளுங்க கம்ப்ளீட்டா. இப்போ இதான் நான் எக்ஸாம் சிஸ்டம். இதுலேயும் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும் கம்ப்ளீட்டா. சரியா? இப்போ நீங்கள் செஞ்ச எக்ஸாம், செய்யாத எக்ஸாம் எல்லாமே இதில் விசிபிள் ஆகும். நீங்கள் செஞ்ச எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா கீழே எக்ஸாம் ஹிஸ்ட்ரின்னு போகும். அதில் போயிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் உங்களோட மார்க்ஸ் என்ன பெர்சன்டேஜ் நீங்கள் மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்க, அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இது இருக்கு. இது எந்த அக்கௌண்ட், நான் எக்ஸாம் செய்ய இல்லை, நான் பிள்ளைகளுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக நான் வச்சிருந்தேன் நான். சரியா? ஓகே, இதுல ஸ்டார்ட் எக்ஸாம் இருக்கு தானே. இப்போ உங்களோட எக்ஸாம் எத்தனை எக்ஸாம் இருக்குதோ அத்தனை எக்ஸாமும் நீங்க எப்ப வேண்டாலும் செய்யலாம் கம்ப்ளீட்டா. ஆனா ஸ்டார்ட் எக்ஸாமை கொடுத்த உடனே உங்களோட டைம் ஓடுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இதுல பாருங்க மூலையில உங்களோட அந்த டைம் 30 நிமிஷம் டைம்னு சொன்னா 30 நிமிஷத்துக்குள்ள டோட்டலா 50 கேள்வி இருக்குது. இந்த 50 கேள்வியை நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். விளையாட்டா சொல்றது, இதுல கேள்வி இருக்கும், இதுல ஆன்சர் இருக்கும், இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். முடிச்ச உடனே உங்களோட ரிசல்ட் வந்துட்டு ஓட்டோவா ஷோ ஆகும். இப்போ நீங்கள் 50வது கேள்வி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் சப்மிட்ன்ற ஒரு பட்டன் ஒன்று வரும் கம்ப்ளீட்டாக. இப்போ இதில் நீங்கள் சப்மிட் பண்ண உடனே
உங்களோட ரிசல்ட் என்ன, நீங்க என்ன ரிசல்ட் எடுத்திருக்கிறீங்க, இப்ப நான் போட்ட ஆன்சர் என்ன, சரியான ஆன்சர் எது, எல்லாமே இதுல ஷோ ஆகும். எல்லாமே நீங்க நோட் புக்ல நோட் பண்ணணுமா, கேள்வியும் ஆன்சர்ஸ். விளையாட்டா பிள்ளைகள் நான் சொல்றது ஓ இதுல சார். மட்டும் இல்ல. நீங்க எக்ஸாம் செஞ்சு முடிச்ச உடனே இப்படி ஒரு பேஜ் உண்டு, உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புவேன். அந்த பேஜ்ல ஓட்டோவா உங்களோட ரிசல்ட் என்னங்கிறது, இது இப்ப லாஸ்ட் டைம் பிள்ளைகள் செஞ்ச ரிசல்ட், எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி செஞ்ச ரிசல்ட் தான் இது. முதலாவது மார்க்ஸ் வந்துட்டு 100. இதுல நாங்க வச்ச கேள்வி வந்துட்டு 100 கேள்விகள், 30 நிமிஷம் டைம். அந்த 30 நிமிஷத்துக்குள்ள 100 கேள்விகளை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஆனா முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு யாரு, பஜிரத் ஃபஸ்லா. இதுல இருக்கிறீங்களா ஃபஸ்லா? ஆதிரை, மீனா? ஓகே, ஒருத்தரும் இல்லை. அவங்களுக்கு இது சம்மந்தமா தெரியும். இப்போ கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதுல ஜாயிண்ட் ஆக இல்லை மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் புதுசாக ஜாயின் பண்ணவங்க ஜாயிண்ட் ஆகிருக்கிறாங்க. இதுல பார்த்துக்கொள்ளுங்க, டோட்டலா இது வரைக்கும் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் செஞ்சிருக்கிறாங்க. இதுல கிட்டத்தட்ட 228 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் செஞ்சிருக்கிறாங்க. சரியா? இதுல முதலாவது மார்க்ஸ் வந்துட்டு 100 மார்க்ஸ் வருது. இப்ப 7 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிருக்கிறாங்க. இதே டைம்ல இன்னொரு ஆள் வந்துட்டு இப்ப 100 மார்க்ஸ் எடுத்திருக்கிறாரு. அவர் மார்க்ஸ் வந்துட்டு 100 மார்க்ஸ் தான், நான் அவர் 10 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் ரெண்டாவது வருவாரு. அதுக்கு உதாரணம் தான் இந்த இருக்குது பாருங்க. மீனாங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 94% மார்க்ஸ் எடுத்திருக்குது. 10 நிமிஷம் 8 செகண்டுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாங்க, செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. ஆனா தஹீலாங்கிற ஸ்டூடெண்ட் வந்துட்டு 94 மார்க்ஸ், ரெண்டு பேரையும் சேம் மார்க்ஸ் தான். ஆனால் அவங்களோட டைம் வந்துட்டு 13 நிமிஷம் 42 செகண்டுக்குள்ள செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அதால 4வது இடத்துல இருக்கிறது வந்துட்டு மீனா, 5வது இடத்துல இருக்கிறது தஹீலா. இந்த மாதிரி அடிப்படையில தான் உங்களோட ரிசல்ட் வந்துட்டு நீங்க எக்ஸாம் செஞ்ச உடனே உங்களோட ரிசல்ட் வந்துட்டு ஷோ ஆகும். ஒவ்வொரு வீக்கும் நடக்கக்கூடிய எக்ஸாம் இப்படித்தான் இருக்கும். நாங்க போன முறை கொடுத்த பாஸ் மார்க்ஸ் வந்துட்டு 90%. 90%க்கு மேல எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், நான் நினைக்கிறேன் 80%. ஓகே, 80%க்கு மேல எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதுக்குள்ள இருப்பாங்க. இப்ப 100 கேள்விக்கும் சரியான ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க இந்த நாங்க தார பெர்சன்டேஜுக்கு மேல இருக்கணும். அதுக்கு குறைவா இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நோட் புக்கையும் என்ன செய்வாங்க, கம்ப்ளீட்டா செக் பண்ணுவாங்க. விளையாட சொல்றது உங்களுக்கு நான் பேசுற விளங்குதா பிள்ளைகள் உங்களுக்கு? இதுல எதுவும் டவுட்ஸ் சார். இருக்குதா உங்களுக்கு? இல்ல. உங்களுக்கு வைக்கக்கூடிய எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு படிப்பிச்ச சப்ஜெக்டுக்குள்ள இருந்து தான் எக்ஸாம் வரும் கம்ப்ளீட்டா. அப்ப அதால உங்களுக்கு ஷெட்யூல் தருவாங்க. அந்த ஷெட்யூல் படி நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப இது 2வது சிஸ்டம் தான் உங்களுக்கு காட்டியிருக்கிற எக்ஸாம் சிஸ்டம். 3வது சிஸ்டம் இருக்குது பாருங்க. இதுதான் எங்கட 3வது ஜென்ரல் நாலேஜ் எக்ஸஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம். இதுவும் வந்துட்டு நீங்க உங்களோட இண்டெக்ஸ் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பரை நீங்க என்டர் பண்ணிட்டு உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதே மெத்தட்ல உங்களோட கேள்விகள் என்ன செய்யும். இதுல இது வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக உங்களுக்கு உருவாக்கப்பட்ட சிஸ்டம் தான் இது. இதுல கிட்டத்தட்ட 2000 கேள்விக்கு மேல இருக்குது. பேலன்ஸ் கேள்வியும் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது நடப்பாண்டு விஷயங்கள் எல்லாமே இதுல அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க கம்ப்ளீட்டா. நீங்க ஒவ்வொரு நாளும் போயிட்டு இதுல ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளலாம். கேள்விகள் இதுல வரக்கூடிய கேள்விகள் ஓடர்ஸ் படி வராது. நீங்க ஒவ்வொரு தடவை போற டைம்ல கேள்விகள் குழம்பி வரும் உங்களுக்கு. அப்ப அதால உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க, இதுல கேள்விகளுக்கும் அதுல உங்களுக்கு 5 செகண்ட் டைம் தராங்க. அந்த 5 செகண்டுக்குள்ள நீங்க என்ன கேள்விக்கு ஆன்சருங்கிறத கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ண உடனே ஆன்சர் வந்துட்டு இதுல ஷோ ஆகும். அப்ப நீங்க இத ப்ராக்டிஸ் பண்றதுக்காக இந்த சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். விளங்கிட்டா பிள்ளைகள்? இந்த சிஸ்டம் விளங்காதாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? விளங்கல சார். விளங்கலையா? இல்ல சார். ஓகே, இப்ப நான் குரூப்ல வந்துட்டு 3 லிங்க் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் தானே. ஓம் சார். 3 சிஸ்டத்துக்கு 3 லிங்க் போட்டிருக்கிறேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணாலே இந்த அதாவது இந்த இருக்குது அதோட லிங்க் நான் குரூப்லயும் போட்டு விடுவேன். நான் வளமையா நான் போடுறேன்னா அந்த டைம் டேபிளோட சேர்த்து காமன் குரூப்லயும் போட்டுக்கிறேன். ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க எல்லாருமே. சரியா? அந்த 3 லிங்க்லையும் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இண்டெக்ஸ் நம்பர் டிஎல்சியால ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த இண்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி, அதாவது இது நீங்க ஓபன் பண்ணி இதுல ஓபன் பண்ண உடனே இது வந்துட்டு இப்போ நார்மலா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு இதொன்று தான் இது. சரியா? கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இண்டெக்ஸ் நம்பர், நீங்க ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்றதுக்கு எப்படி நீங்க லாகின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுல என்ன செய்யலாம், நீங்க லாகின் பண்ணி கொள்ளலாம். விளையாட சொல்றது உங்களுக்கு விளையாட பிள்ளைகள் நான் சொல்றது. ஓகே சார்.
உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்துட்டு அன்லாக் ஃபுல் டேட்டா பேஸை கொடுத்தீங்கன்னா உள்ளுக்கு நீங்கள் போயிடுவீங்க. உள்ளுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 கேள்விக்கு மேலே கம்ப்ளீட்டாக இருக்கும். இதில் மேலுக்கு இருக்கிறது 10 கேள்வி தான் இருக்கும். அது அந்த கிளாஸில் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா போய் சிஸ்டத்தை பார்க்கறதுக்காக வச்சிருக்கிறது. கிளாஸில் இருக்கிற ஆட்கள் நீங்கள் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்து உள்ளுக்கு போயிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களோட ஜென்ரல் நாலேஜை கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விளையாட்டா? ஓகே சார். ஓகே. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸில் இப்போ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வார 28ஆம் தேதி வந்துட்டு உங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதில் முதலாவது ரூல்ஸ் வந்துட்டு 4 நோட் புக் இருக்கணும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் டைம் இருக்கணும். அடுத்தது வந்துட்டு எங்களோட ரூல்ஸ் எல்லாத்துக்கும் கட்டுப்பாட்டு இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். அதுக்கு டைம் இல்லை, படிக்க இல்லாதாக்கள் நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆனாலும் 1 மந்தோட கிளாஸை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, கம்ப்ளீட்டாக நிப்பாட்டுப்பட்டுருவீங்க. சரியா? இப்போ நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே என்று சொன்னால் எங்களோட கிளாஸில் ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். போன முறை 33 ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல இருந்து செலக்ட் ஆகிருந்தவங்க. அதே மாதிரி இந்த வருஷம் கிட்டத்தட்ட 60 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே என்ன செய்கிறோம், கம்ப்ளீட்டாக எதிர்பார்க்குறோம். விளையாட்டா? ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 187 ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் இருக்கிறாங்க. 60 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே கட்டாயம் பாஸ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வருஷம். பிள்ளைகள் வேறு எதுவும் டவுட்ஸ் கேட்கணுமா? கிளாஸில் இருக்கிறார்கள், கிளாஸில் இல்லாதாக்கள்? கிளாஸுக்கு பேமெண்ட் பண்ணணுமா சார்? கிளாஸுக்கு பேமெண்ட் பே பண்ணி தான் ஜாயின் ஆகணும். நீங்கள் குரூப்பில் இருக்கிறீங்க. குரூப்பில் நான் அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். கிளாஸுக்கு வந்துட்டு per month, அதாவது ஒரு மாதத்துக்கு 3500 நீங்கள் பே பண்ணணும். ஒரு மாதத்துக்கு 16 கிளாஸ் நடக்கும். இப்போ அந்த மாதத்தோட சேர்த்து ஏற்கனவே நடந்த கிளாஸை உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி தருவாங்க. இந்த மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும், அது எல்லாமே உங்களோட நோட் புக்கில் இருக்குதா? அதுக்குரிய எக்ஸாம் நான் இப்போ உங்களுக்கு காட்டினேன் தானே கம்ப்ளீட்டாக. முதலாவது எக்ஸாம், 2வது எக்ஸாம், 3வது எக்ஸாம், அதை உங்களுக்கு சொல்லுவோம், நாள் தருவோம். அந்த நாளைக்குள்ளே இந்த இதில் இருக்கக்கூடிய டோட்டல் எக்ஸாமும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். சரியா? அப்போ அதில் நாங்கள் சொல்கிற டார்கெட்டுக்கு மேலே மார்க்ஸ் எடுக்கணும். அதுக்குரிய ஷெட்யூல் உங்களுக்கு கிளாஸில் தருவாங்க. விளையாட்டா சொல்கிறது? விளையாட்டா பிள்ளைகள்? சார் அந்த பெய்ட் குரூப்ல 3 லிங்கையும் இருக்கா போடுங்க சார். பெய்ட் குரூப்பில் நான் போட்டு விடுறேன். நான் திருப்பூருக்கா போட்டு விடுறேன் பெய்ட் குரூப்பில். நான் சட்டில் வந்துட்டு உங்களுக்கு எங்கிட்ட அந்த கொமன் குரூப்ல லிங்க் அனுப்பி விடுறேன். புதுசாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், புதுசாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொமன் குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. அதில் நான் வந்துட்டு உங்களுக்கு லிங்கை போட்டு விடுவேன். வேற எதுவும் கேட்கறதுக்கு இருக்குதா பிள்ளைகள்? நீங்க ரெண்டுலயும் அப்ளை பண்ணலாமா? ஆண்ட்ராய்ட் போன்லயும் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி உங்களோட லெப்லையும் அப்ளை பண்ணலாம். இஷ்யூ இல்லை. அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்ட் போன்லயும் நீங்க அப்ளை பண்ணலாமா? இஷ்யூ இல்லையா? அது ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. சார் இந்த அவைலபிள் எக்ஸாம்ஸ்ன்றது இப்போ ஆக்டிவ்ல இருக்கா சார்? இவ்வளங்கையில இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கா சார்? எல்லாருக்கும் ஆக்டிவ்ல இருக்குதா? நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்களா? இல்ல கிட்டத்தில் பார்க்கல சார். இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு 4 நாளைக்கு முதல் ஃபுல்லா எல்லா எக்ஸாமே ஆக்டிவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான் கம்ப்ளீட்டா. ஏன்னா புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க தானே கம்ப்ளீட்டா. அதனால எல்லாரும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி இப்ப வார 14ஆம் தேதிக்கு முதல் எல்லா எக்ஸாமும் வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ணுவேன். நான் கம்ப்ளீட்டா டீஆக்டிவேட் பண்ணிட்டு நியூ எக்ஸாம் ஒன்று போடுவேன். என்று சொன்னா குழம்ப கூடாதுங்கிறதுக்காக அதை டீஆக்டிவேட் பண்றேன். எக்ஸாம் நடந்து ஒரு 3-4 நாளைக்குள்ள திருப்ப ஆக்டிவ் ஆகும் இது எல்லா எக்ஸாம். பிளைட்டா சொல்றது உங்களுக்கு வார 14ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு தானே. ஒவ்வொரு மாசமும் 14ஆம் தேதி எக்ஸாம் நடக்கும். அப்ப அந்த எக்ஸாமுக்கு இதை டீஆக்டிவேட் பண்ணிட்டு தான் இதுல உங்களோட அந்த எக்ஸாமை போடுவோம். அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு டைம் தருவோம். 14ஆம் தேதி 8 மணிக்கு நடக்கும் உங்களுக்கு இரவைக்கு எக்ஸாம். புதுசா ஜாயின் பண்ற எல்லாருமே அந்த எக்ஸாமை செய்யணும். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள் நீங்க கேட்கறதுக்கு? கிளாஸ் சம்பந்தமான டவுட்ஸ்கள், வேற எதுவும் சம்பந்தமான டவுட்ஸ்கள் கேளுங்க. டவுட்ஸ் கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஓபன் யுனிவர்சிட்டி பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி? விலங்கையில கிளாஸ்ல வந்து சார் இங்கிலீஷ் தமிழ் கிளாஸ்ல எல்லாம் லோ காலேஜ் பேப்பர் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓபன் யூனிவர்சிட்டியோட பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி சார்? ஓப்பன் யூனியோட பேப்பர்ஸ் வந்துட்டு, அதாவது ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் யூனியோட மாடல் பேப்பர்ஸோ ஓப்பன் யூனியோட அந்த பாஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு ஓப்பன் யூனியால வெளியிடுற இல்லை.
விளையிட்ட சொல்றது உங்களுக்கு. அதுக்கு அதுலேயே முதல்ல தான் கிளாஸ்ல படிப்பிப்பாங்க. பாஸ் பேப்பர்ஸை வச்சு எல்லாம் படிப்பிக்க மாட்டாங்க. ஆனா சில கேள்விகள் உங்களுக்கு அந்த லோ காலேஜில இருந்து அவங்களுக்கு சேமான கேள்விகள் வருமா இருந்தா அந்த பேப்பர்ஸையும் எடுத்து உங்களுக்கு படிப்பிப்பாங்க. அதே மாதிரி சார் மாதிரி மாடல் பேப்பர்ஸ் போடுவாங்க. எப்படி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், என்ன மெத்தட்ல நீங்க படிக்கணும். இப்போ ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 பேப்பர்ஸ் இருக்குது. 4 பேப்பர்ஸ்லயும் ஒவ்வொரு பேப்பர்ஸுக்கும் ஒவ்வொரு மணித்தேலம் தான் டைம் தருவாங்க. அந்த ஒரு மணித்தேல டைமுக்குள்ள நீங்க கிட்டத்தட்ட 2 மணித்தேலம் 2.5 மணித்தேல பேப்பர்ஸ் செய்ய வேண்டி வரும். விளையாட்டா சொல்றது உங்களுக்கு. இப்போ ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் ஐக்யூ பேப்பர்ல 40 கேள்வி எடுப்பாங்க. இப்ப 40 கேள்வின்னு சொன்னா 40 கேள்விக்கும் ஒரு கேள்விக்கு உங்களால ஒரு நிமிஷம் தான் டைம் எடுக்கலாம் அங்க நீங்க செய்யறதுக்கு. ஏன்னா அவங்க தார டைம் வந்துட்டு 1 மணி தேவை டைம் தான் உங்களுக்கு தருவாங்க. ஆனா ஒரு கேள்வி உங்களுக்கு அங்க செஞ்சு பார்த்து நீங்க எடுக்கிறதுக்கே குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் ஆச்சும் டைம் தேவைப்படும். அப்ப கிளாஸ்ல கிளாஸுக்கு அட்டென்ட் பண்ணி அதுல நாலேஜ் ஒன்று இல்லாம போகக்கூடிய ஸ்டூடெண்ட் யோசிச்சு முடியறதுக்கு இடையிலே அங்க டைம் போயிடும். அப்ப கிளாஸ்ல இருக்கக்கூடிய நீங்க வந்துட்டு அந்த வெளியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல 30% மேல வந்தாலே, நீங்க 30 ரேங்குக்கு மேல வந்தாலே 100% நீங்க அங்க செலக்ட் ஆயிடுவீங்க. விளையாட்டா சொல்றது உங்களுக்கு தரக்கூடிய ப்ராக்டிஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் தாரோம். நாங்க இப்ப நார்மலா எங்க இப்ப எக்ஸாம் எல்லாம் வந்துட்டு 30 நிமிஷத்துக்கு 100 கேள்விகள் செய்யறதுக்கு தருவாங்க. சரியா? 30 நிமிஷத்துக்கு 100 கேள்விகள். ஆனா எங்கட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டோட்டலா 7 நிமிஷத்துக்கே 100 கேள்விகளும் செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க இதுக்குள்ள. அப்ப அவங்களுக்கு அங்க ஒரு மணி தேவை பேப்பர்ஸ் கொடுக்குற டைம்ல அவங்களுக்கு மிச்சம் டைம் கூடுதலான டைம் மாதிரி விளங்கு. விளையாண்டா வளமையா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு போய் வர டைம்ல டைம் போதாதுங்கிற பிரச்சனை மட்டும்தான் ஓப்பன் யூனியில வர டைம் இருந்திருந்தா நான் அந்த பேப்பரை நான் செஞ்சிருப்பேன் அப்படிங்கிற அந்த என்னன்னு சொல்ற கமெண்ட்ஸ் வரும். அப்ப அதுக்காகத்தான் இந்த வருஷம் வந்துட்டு எல்லாமே ஃபுல்லா நாங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்ப இந்த வருஷம் வந்துட்டு எக்ஸாம் சிஸ்டம் உங்களுக்கு இப்ப கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜென்ரல் நாலேஜ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எக்ஸாம் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஐக்யூ எக்ஸாமுக்கு வேற சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஜென்ரல் நாலேஜ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சிஸ்டம், ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்றதுக்கு சிஸ்டம், உங்களோட கிளாஸை வந்துட்டு ஸ்ட்ரிக் பண்ணி கொண்டு போறதுக்குரிய மெத்தட் வேறையா வச்சிருக்கிறோம் கம்ப்ளீட்டா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீக்கும் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம்ல குறைய மார்க்ஸ் எடுத்து அவங்களோட நோட் புக்கை செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா மந்த் எண்டில் நோட் புக்கை செக் பண்ணுவாங்க. இப்போ அந்த அடிப்படையில தான் கிளாஸஸ் உங்களுக்கு போய் கொண்டிருக்குது. இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா வேற? வேற டவுட்ஸ் இருக்குதா அப்படி? கொஞ்சம் இருங்க, மெசேஜ்கள் வந்திருக்குது பாக்குறேன். நீங்க மெசேஜ் போடுறதை விட என்கிட்ட நீங்க ஒரு தரம் வாய்ஸ்ல கேட்டீங்கன்னு சொன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னாலே அதுல ஜாயின் ஆகக்கூடிய மாதிரி இருக்குமா? டவுட்ஸ் ஒன்றும் இல்லையா பிள்ளைகள்? இல்லைண்டா முடிச்சு கொள்வோம். என்ன செய்வோம்? டவுட்ஸ் இருக்குண்டா என்கிட்ட கேளுங்க. என் ஃபோன் நம்பர் நான் இதுல போட்டு விடுறேன் கம்ப்ளீட்டா. உங்களுக்கு தேவைன்னு சொன்னா எடுத்துக்கொள்ளுங்களா. 74 151 4007. எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஃபோன் நம்பரை. 074 151 4007. நீங்க எந்த டைம் என்றாலும் 24 ஹவர்ஸ்ல என்ன டைம் என்றாலும் என்ன கண்டெக்ட் பண்ணி அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எதுவும் தேவைன்னு சொன்னா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்துட்டு கிளாஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எதுவும் தேவை அப்படின்னு சொன்னாலும் நீங்க கால் எடுத்து அது சம்பந்தமான டீட்டெயில்ஸை கேட்டுக்கொள்ளலாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸுக்கு ஜாயின் ஆகிறதுக்கு முதல் உங்கள்ட்ட ஃபுல்லா கிளாஸ் சம்பந்தமான எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் குரூப்லயே எட் பண்ணுவோம். மெயினா அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தா மட்டும்தான் கிளாஸ்லயும் ஜாயின் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு இருக்கிறது 2 மாசம் டைம். அந்த 2 மாசத்துக்குள்ள நீங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் லெவலுக்கு கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு கட்டாயம் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் டைம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா மட்டும்தான் நான் கிளாஸுக்கு கட்டாயம் எடுப்பேன். 2 மணி நேரம் என்னால் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னா உங்களால படிச்சு எக்ஸாம் எல்லாம் என்ன செய்யலாதாங்க ஃபேஸ் பண்ணி போக இயலாது. அடுத்தது வந்துட்டு நாங்க இப்ப கிளாஸுக்கு உங்களை சும்மா எடுக்கிற மாதிரி பேமெண்ட்டுக்காக எடுக்கிற மாதிரி போகும். இப்போ ஒரு ஆளை கிளாஸுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா உங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் இருக்குதா அப்படிங்கிறத நாங்க முதலாவது பார்க்கணும். அதுக்காகத்தான் இப்ப ஜாயின் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டாயம் 4 மணி நேரம் டைம் இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க கட்டாயம் கிளாஸ்ல ஜாயின் ஆகி கொள்ளலாம்.
அப்படி இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க வார வருஷம் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. இந்த வருஷம் எக்ஸாமை செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல அவங்கள்ட்ட நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். ஜாயின் ஆகி எக்ஸாமை செஞ்சு பாருங்க. இப்போ செலக்ட் ஆனீங்க அப்படின்னு சொன்னா ஓகே. செலக்ட் ஆகலைன்னா வார வருஷம் நீங்க எங்கள்கிட்ட கிளாஸ்ல ஏர்லியாவே நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. அதுக்கேற்ற மாதிரி போகும். உங்களுக்கு 4 ஹவர்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் உங்களால டைம் எடுக்க இயலுமா இருந்தா என்ன கண்டெக்ட் பண்ணி நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். வேற இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் யாருக்கும் தேவையா பிள்ளைகள்? சிங்களம் தமிழ் 2 பேருக்கும் ஒரே கட் ஆஃப் மார்க்ஸ் தானா? சிங்களம் தமிழ் அப்படியெல்லாம் பிரிக்கிற எல்லாம் இல்லை அங்க. அடுத்தது நிறைய பேர் அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல டவுட்ஸ் யாருக்கும் இருக்குதா? இருந்தா கேளுங்க பாப்போம். பிரைவேட்டா எல்எல்பி முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருக்கும் சந்தேகங்கள் இருக்குதா? நான் பேசுற விலங்கு தானே பிள்ளைகள்? ஓ சார். ஓகே, நான் பேசுறேன், நீங்க ஒன்றுமே ரிப்ளை இல்லாம இருக்குது. அப்ப அதனால சம்டைம் நான் பேசுறது விலங்குலையோன்ற மாதிரி போயிட்டுது. பேசுற இப்ப உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள்? இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு இஷ்யூவும் இல்லை, நம்ம கிளாஸை முடிச்சு கொள்ளுவோம். இல்ல சார், கிளியர். இல்ல சார். எல்லாருக்கும் கிளியர்? ஓம் சார், கிளியர். கிளியர், ஓகே. அப்ப நம்ம கிளாஸை முடிச்சு கொள்வோமா? ஓம் சார் முடிப்போம். ஓம் ஓகே சார். ஓகே பிள்ளைகள், எல்லாருக்கும் குட் நைட். நம்ம கிளாஸை முடிச்சு கொள்வோம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. குட் நைட். ஓகே.